أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹ்வோட உதவியோடு அல்லாஹ் நாடிய நபரை தவிர வேறு யாரும் இல்மை கற்க முடியாது. நிறையா விளம்பரங்கள் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அல்லாஹ் நாடிய மக்களை தான் கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கான். முக்கியமான வகுப்பு அல்லாஹோட உதவியோட அல்லாஹோட அடிமையாக அந்த வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். முன்னாடி இருக்கிற ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஜனாசாவை எப்படி குளிப்பாட்டுறது அப்படின்னு லேட்டாக வந்தவங்களுக்கு தெரியாது. அடிகளுகிறதுலேருந்து குளிப்பாட்டுற சட்டம் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது ஜனாசாவுக்கு வந்து கஃபன் பண்ண போகிறோம். கஃபன் இப்போ எப்படி கஃபன் பண்ணுறதுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஆடைகளை கொண்டு கஃனிடப்பட்டது. அந்த கஃனில் வந்து சட்டையும் இல்லை, தலைப்பாவும் இல்லை. தலப்பா கட்டுறாங்களே அதுவும் இல்லை, சட்டை போடுறாங்க அதுவும் இல்லை. இப்போ திருப்பூர் போன்ற பகுதியில் நம்ம ஜனாசா பேக் பண்ணும்போது அங்கே துணி மாதிரி தைச்சி கொண்டு வந்தே கொடுத்தாங்க. எங்களுடைய குடும்பத்தார் ஒருத்தருக்கு பார்த்தோம். இப்போ சில நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தைச்சி போடுறாங்க. இப்போ தையலிடப்பட்ட ஆடை வந்து கஃனுக்கு வந்து இல்லை. அப்போ தைச்சி வந்து போடக்கூடாது. அப்போ 3 ஆடைகளை கொண்டு கஃனிடப்பட்டது. இந்த கஃனில் வந்து சட்டையும் இல்லை, தலப்பாவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் சட்டையும் போடக்கூடாது, தலப்பாவும் போடக்கூடாது. கோயம்புத்தூரில் நிறைய இடங்களில் நம்ம அதை பதிவு செய்கிறோம். கோயம்புத்தூரில் நிறையா பொருளாதாரத்துக்கு வேண்டி சில அமைப்புகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தலப்பாவை கட்டி கோமணம் போடுறாங்க. கோட்டமீட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, விபத்தில் மரணித்த அந்த அவருடைய மகனுக்கு நம்ம தான் அல்லாஹ்வோட உதவியை கொண்டு அங்கே போய் கஃன் போடுறோம். அப்போ அந்த கஃன் அணிவிச்ச அந்த வீட்டில் திரும்ப ஒரு 3 மாதமோ அல்லது ஒரு 6 மாதமோ கழித்து அதே இடத்துல இன்னொரு மவுத் அவங்க வீட்டில் திரும்ப மரணிக்கிறார். அப்போ அந்த மரணித்த அந்த வீட்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சகோதரர் போய் கஃன் பண்ணுறாங்க. கஃன் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பெரிய காட்டன் ரோல் பஞ்சு எடுத்து இடுப்பில் கோமணம் மாதிரி போட்டு கட்டுறாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நான் இது வந்து கட்டக்கூடாதில்ல. ஏன்னா இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் தௌஹீதுடைய சிந்தனையுடைய வட்டாரத்தில் இருந்தவங்க. இன்றைக்கி அவங்க ட்ரஸ்ட்டாக ஆரம்பித்து போயிட்டாங்க. ஏன் இதை உங்களுக்கு பதிவு செய்கிறேன்னு சொன்னால், நம்ம இந்த வகுப்பு நடத்துகிறதே வந்து பிதஅத்தை ஒழிக்கிறதுக்கு தான். இந்த வகுப்பு ஆரம்பிக்க ஒரு சொன்னார், கிப்லாவை பார்த்து வைக்கிறாங்க, அதை சொல்லுங்கள் அப்படி சொல்லி சொன்னார். ஏன் அதை பதிவு செய்கிறாங்க? பிதஅத்துங்கிறத தவிர்க்கிறதுக்கு தான் இந்த வகுப்பு. குரான் ஹதீஸ் அடிப்படையில் மார்க்க சட்டங்களை அல்லாஹ்வோட எப்படி சொன்னாரோ, ஏதோ நமக்கு தெரிஞ்சிற ஒரு சில செய்திகளை வச்சு நம்ம ஹதீஸுடைய தொகுப்பில் ஒரு வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வகுப்பு இன்றைக்கி வரை எடுத்த வரையும் ஏதாவது ஹதீஸ் ஆதாரபூர்வமாக என்ன அளவு தேவையாக இருந்தாலும் நம்மளை தொடர்பு பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்குண்டான ஹதீஸ் இதுவரையும் பேசின எல்லா ஹதீஸையும் வரலாற்று சம்பவத்து வரையும் எல்லாமே ஆதாரபூர்வமாக இன்ஷா அல்லாஹ் கொடுத்துருவோம். நம்ம அது அரபியில் வேணும்னா அரபி டெக்ஸ்ட் மூலமாக தர்றோம், தமிழ் மூலமாக தமிழ் மூலமாகவும் தந்துடுறோம். இதுவரை நடத்துகிற வகுப்பு வரையும். இப்போ இது பிதஅத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம இவங்க திரும்ப என்ன செய்யலான்னு சொன்னால், இது போன்ற பிதஅத்துகள் கோமணம் கட்டி தலையில் தலப்பா கட்டி செஞ்சுட்டு இருக்காங்க. ஜேகே கார்டன் சொல்லக்கூடிய பகுதியில் இதில் வகுப்பு வரும்போதே எனக்கு ஞாபகம் பண்ணுச்சு. ஜேகே கார்டன் பகுதியில் நம்முடைய ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு போகிறாங்க. அப்போ நம்மளும் அங்கே போகிறோம். குளிப்பாட்ட தயாராக இருக்க முன்னாடியே கஃனை கட்டிங் போட்டு வைக்கணும். இப்போ கஃனை கட்டிங் போட்டு வைக்கும்போது கட் பண்ணும்போது அவர் துணியை கட் பண்ண போகிறார். அப்போ தனியாக கட் பண்ணிருக்கு. அப்போ நான் பிடிக்க போகல, உள்ளே போய் பிடிக்கி அளவு எடுத்து கட் பண்ணும்போது அவர் சொல்கிறார், இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு துணி சுற்றுறாரு. இப்போ இந்த துணி எதுக்குன்னு சொன்னால் தலைக்கு சுற்றுறக்கு, தலப்பாக கட்டக்கூடாதில்ல, இதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கிட்ட சொல்கிறோம். அப்போது இல்லை தலப்பா வேணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஜனாசா வீட்டிலேருந்து மேலேருந்து ஒருத்தர் படிக்கட்டில் வர்றாரு. பாய்
உங்கள் கோயம்புத்தூரில் அன்னைக்கு ஒரே ஒரு மாவட்டம், ஒரு ஜாக்குடைய மாவட்டத்துடைய எங்கள் மாவட்ட தலைவராக இருந்த எங்களுடைய முஸ்தபா கமால் அமீர் அவருடைய கபர் வாழ்க்கையும் மறுமையாக இருக்கி அதெல்லாம் சாக்கணும். அவருடைய கபருடைய அவரை குளிப்பாட்டும் போதே கஃபன் பண்ணி தான் பாய் தலப்பா கட்டி தான் பாய் குளிப்பாட்டினான்னு சொல்லி படிக்கட்டுலேருந்து மேலேருந்து அந்த வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து பதிவு பண்ணுறாரு. அப்போ அல்லாவோட உதவியோட அன்றைக்கெல்லாம் இருந்தாங்க, அவருடைய மக்கள்லாம் இருந்தாங்க. அல்லாவோட அடிமையாக நம்ம தான் குளிப்பாட்டி கஃபன் பண்ணணும். பண்ணும்போது அவருக்கு தலப்பாவும் போடலை, அவருக்கு நம்ம கோமனம் கட்டலை, நம்ம தான் செஞ்சோம். அல்லாவோட அடிமையை நம்ம தான் செஞ்சோம். இது செய்தி எதுக்காக உங்களுக்கு பதிவு விடுறேன், அவர் முஸ்தபா கமால்னு சொல்லி ஒரு கோவை மாவட்டம் அமீருக்கே வந்து பிதஅத் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு தான் அந்த பதிவு. அப்போ நம்ம அதை செய்யலை. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி எதையாவது இந்த பிதஅத்தை நாளுக்கு நாள் இந்த பொருளாதாரத்துக்கு வேண்டி இருக்கக்கூடிய இந்த ட்ரஸ்ட்டுடைய மக்கள்கிட்ட நம்ம தனியாக அவங்கள்ட்ட பேசியிருக்கோம். அவங்க ட்ரஸ்ட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு வகுப்பு நடத்துகிறோம். பல முறை அவங்கள்ட்ட பேசியிருக்கோம். அவங்க நிர்வாகத்தை அன்றைக்கி நம்ம பல முறை பேசியிருக்கோம். அவன் இன்றைக்கி வரைக்கும் வகுப்பு போடுற ஐடியா இல்லை. நம்முடைய வகுப்புக்கு வந்து சில நேரத்தில் சில சகோதரர்கள் வந்து போனாலும் அவங்க தலப்பா கட்டுறதும் கோமணமும் தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அப்போ குளிப்பாட்டுறதுக்கு முடிஞ்ச அளவு தௌஹீத் சகோதரருடைய வட்டாரத்தை கூப்பிட்டுங்க. அவங்கள வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்கள ஏன்னு சொன்னால் பிதஅத் பண்ணுறாங்க. தௌஹீதுடைய சகோதரருடைய வீட்லேயும் அவங்க தலப்பா கட்ட தான் செய்கிறாங்க. அந்த குடும்பத்தார் அதை பார்க்க தான் செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நம்ம அவங்க குடும்பத்தாரை விட்டுருவோம். ஆனால் இவங்க தெரிந்த நபர்கள் வந்து பிதஅத்தை பண்ணுறாங்க. இந்த பிதஅத்தை உடைக்கிறதுக்கு தான் நம்ம செஞ்சோம். இப்போது ஒரு ஜமாத்துடைய வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது. அந்த வீடியோஸில் மாஷா அல்லாஹ் அந்த பெண்மணி வந்து 1.5 மணி நேரம் பேசுகிறாங்க. ஜனாசாவுடைய சட்டங்களை பேசும்போது கஃபனுடைய சட்டங்கள் ஓட்டை போட்டு தான் உள்ளே இறக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டங்களை பேசும்போது அந்த மாவட்டத்தை இங்கே கோவை மாவட்ட தொடர்பு கொண்டு அந்த மாவட்ட அமீரை தொடர்பு கொண்டு அந்த யூடியூப்பில் பேசின அந்த சௌரியை இங்கேருந்து ஃபோனில் பேசி கஃபனுடைய சட்டமெல்லாம் சரி, இந்த ஹதீஸுடைய சட்டம் இப்படி தான் சொல்லி சட்டத்தை மாத்திரம் அவங்களும் அதை மாற்றிக்கிட்டாங்க. அல்லாஹ்வோட உதவியை கொண்டு தௌஹீத் ஜமாத்துடைய கோவை மாவட்டத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வகுப்பு நடந்தது. அவங்களும் நம்முடைய சட்டம் இதே மாதிரி ஹதீஸ் தான் பேக்கிங் சட்டத்தை கொண்டு வந்துட்டோம். இப்போ தௌஹீத் ஜமாத்துடைய வட்டாரத்தில் அடுத்த கிளாஸ் நீ அல்லாவோட நாட்டம் அவனோட மசூரா முடிஞ்சோன்னு நம்மளை கூப்பிடுவாங்க இன்ஷா அல்லாஹ் அங்கேயும். அப்போ நம்ம ஜமாத்தை அணுகி ஜமாத்துடைய பேனருக்கு வேண்டி போகிறதில்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுவதற்கு ஏதாவது ஒரு பள்ளி வேணும், ஏதாவது ஒரு இடம் வேணும். அங்கே குரான் ஹதீஸை சொல்கிறதுக்கு என்ன வழி, அதை தான். இப்போ இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நாளுக்கு நாள் தொடர்ந்து இந்த பிதஅத்தில் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. புகாரி இமாம் தெளிவாக பதிவு செய்கிறாரு. ஜனாசாவை நீங்கள் குளிப்பாற்றி 3 ஆடைகளை கொண்டு கஃனிடுங்கள். 3 ஆடைகளை கொண்டு கஃனிடுங்கள். அந்த 3 ஆடைகளுக்கு மேலே அதிகப்படுத்தக்கூடாது. அது சட்டையும் இல்லை, தலப்பாவும் இல்லை. இவங்க கோமணங்கிறத ஒன்று எச்சா கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி கோமணங்கிறத உள்ள ஒரு துணியை போட்டு எச்சா கட்டுறாங்க. அதை காட்டனை போட்டு கட்டுறாங்க. அதிகப்படியாக ஒரு 200 ரூபாய்க்கு மேலே வரும் அந்த காட்டனை வாங்கி கட்டி என் கண்ணு முன்னே கட்டுறாங்க கோட்டமேட்டில் ஒரு இடத்துல. அப்போ இது போன்ற ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய குரான் சுன்னா அடிப்படையும் கூடி தெரியாத இந்த மக்களை வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதுக்கு உண்டான ஆட்களை தயார்படுத்த தான் இந்த வகுப்பு. அதுக்கு தான் இந்த வகுப்பு. அப்போ அது போன்ற மக்களை வராமல் இதுக்குண்டான கூலியை மறுவில் நல்லா கொடுக்கணும். ஒரு பேக்கப்புக்கு 7000 ரூபா வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்ச மாமாவுடைய மவுத்துக்கு நீங்கள் 7000 10,000 வாங்கிட்டு போங்க. நீங்கள் எவ்வளோ வாங்கிட்டு போங்க. எதுக்காக பதிவு பண்ணுறோம் சொன்னால் அவங்களுக்கு போய் இது செய்தி சேரணும்னு சொல்லி தான். இப்போ எதுக்காக சென்றோன்னு சொன்னால் இந்த குரான் ஹதீஸ் அடிப்படையில் நீங்கள் ஏன் உடைக்கிறீங்க இந்த விஷயத்தை? ஹதீஸை ஏன் உடைக்கிறீங்க? ஹதீஸை ஏன் மறுக்கிறீங்க? அப்போ இந்த ஹதீஸ் கூடாது, கோமணம் கட்டணும்னு சொன்னால் ஹதீஸ் கொடுங்க. இப்போ தலப்பா கட்டியிருக்காருன்னு சொன்னால் ஹதீஸை கொடுங்க. இப்போது தௌஹீது வட்டாரங்களில் பேசுகிறாங்கல்ல, இப்போது சுன்ன ஜமாத்துடைய பகுதியில் எல்லாமே இல்லை, ஒரு சில நபர்கள் அதை பார்க்கும்போது அமைதியாக இருங்க, அது கட்டிட்டு விட்டுருங்க பாய். அப்போ நம்ம அந்த இடங்களில் நம்ம வந்து அர்க்கம் பண்ணுறதில்ல. ஆனால் இதுவரையும் நம்முடைய ஜனாசாக்களில் குளிப்பாட்டின சகோதரர் வரையும் இன்னி வரையும் என்ன செய்கிறோம், நம்ம இந்த தலப்பா கட்டினதில்லை, இந்த கோமணமும் கட்டினதில்லை, இனிமேலையும் கட்ட மாட்டோம். கட்டுறது தான் நீங்கள் செஞ்சுக்கங்க, நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் ஒதுங்கி தான் வந்திருக்காங்க. எங்களோட தாய்கள் இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி இதில் ஒதுங்கி தான் வந்திருக்கும். இப்போ இது வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற ட்ரஸ்ட்டில் குரானை சுன்னாவே தெரியாத நபர்களை தவிர்க்கிறதுக்கு தான் இது போன்ற வகுப்புகள் நடத்துகிறாங்க. இப்போ குனியமுத்தூரில் இன்னி ஜனாசா ஆச்சுன்னு சொன்னால் உங்களுடைய கிளை நிர்வாகம் நீங்கள் தான் பொறுப்பு. இங்கே ஆச்சுன்னு சொன்னால் ஜனாசாக்கு கூப்பிட்டு உங்கள் பள்ளிக்கு அழைப்பு வந்துச்சு சொன்னால் யாராவது ஒரு ஆள் போயிருங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்பு கொள்ளுங்க. அதுக்குண்டான ஆட்கள் வருவாங்க. வரும்போது நீங்கள் சொன்னால் துணைக்கு ஒரு ஜனாசா ஒரு 5 ஜனாசா மட்டும் நீங்கள் குளிப்பாட்டின போதும். 5 ஜனாசா குளிப்பாட்டிங்க சொன்னால் அடுத்து 6வது ஜனாசாக்கு நீங்களே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு சாதாரண விஷயந்தான். அன்றைக்கி வந்து டீ குடிச்சிருக்கும்போது ஒருத்தர் பேசினார். அன்றைக்கி வந்து பள்ளிவாசலில் அஜரத்து மொயினார். அது ஒரு காலம் இருந்தது, இல்லாமல் இல்லை. நம்முடைய அத்தாவே அன்றைக்கி வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிவாசல் தான் வந்து குளிப்பாட்டினாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த சூழ்நிலை இல்லை. இன்றைக்கி அல்லாஹ்வோட உதவியோட நிறையா மக்கள் இருக்காங்க. எல்லா பகுதிகளையும் ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு உண்டான ஆட்களை தயாராகிட்டாங்க.
அப்போ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வெளியூராக எங்கே இருந்தாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டுருங்க. இப்போ வெளியூர் இங்கேருந்து ஊட்டியில் ஒரு மவுத்து ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை தொடர்பு ஊட்டியில் மக்கள் இருக்காங்க, அவங்க வந்துடுவாங்க. இங்கேருந்து நம்ம நீங்கள் தூத்துக்குடி வரையும் போய்க்கலாம், திருமங்கலம் வரையும் இன்றைக்கி அல்லாஹ்வோட கிருபை கொண்டு எல்லா பள்ளிகளையும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி இப்படி போயிட்டீங்க, எல்லா பள்ளியிலும் 5-5 பேர் உங்களுடைய நிர்வாகம் மாதிரியே அவங்க நிர்வாகம் செஞ்சுருக்காங்க. செஞ்சு இன்றைக்கி ஆட்களை உருவாக்கிட்டாங்க. அப்போ பள்ளி வேலைங்கிறது பயானு, தொழுகை, அது போன்ற இருக்கக்கூடிய ஒரு அமலோட விஷயந்தான் ஜனாசா குளிப்பாட்டுறது. இப்போ நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பேசுனதுக்கப்புறமும் பலமுறை பேசி டைம் அப்போது அப்படின்னு இப்படி போய் அல்லாவோட உதவியோடு இன்றைக்கி வகுப்பு இன்றைக்கி நடக்குது. நீங்கள் ஜனாசாக்கு இந்த வகுப்புலேருந்து நீங்கள் குளிப்பாட்ட தயாராகிடணும். இன்ஷா அல்லாஹ் குளிப்பாட்டி கஃபன் பண்ணுறது. இப்போ 3 ஆடைகளை கொண்டு கஃபனிடப்பட்டது. அந்த ஆடையில் சட்டையும் இல்லை, தலப்பாவும் இல்லை. அப்போ அந்த 3 ஆடைகிறது நம்ம எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு நூல் நீங்கள் ஃபஸ்ட்டு அளவெடுத்து பழகிக்குங்க. சரிங்களா? இங்கே வாங்க, இங்கே ஒருத்தர் வாங்க, இன்னொரு ஆள் வேணும். இங்கே வேறு இந்த ஜனாசாவுடைய கால்லேருந்து ஒரு அடி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், கெட்ட அளவுக்கு உண்டான நூல். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஜனாசாவுடைய தலையிலேருந்து இந்த பிடிக்கிறதுக்கு உண்டான நூல் இது வரையும் வச்சுக்கோங்க. பாருங்கள், இது வரையும் ஒரு அடி எச்சா. சரிங்களா? இந்த இடத்துல என்னமோ கையோடுங்க, இதை கட் பண்ணிட்டோம். இந்த நூல் இங்கேருந்து இவ்வளோ தூரம் பிடிச்சிருக்குமா, இது கஃபனுக்கு உண்டான ஒரு அளவு. சரிங்களா? விட்டுறலாம். இது கொஞ்சம் கூப்பிட்டுருவோம், ஒரு 5 நிமிஷம் வேலை இருக்குது. ஒரு 12 மீட்டர் துணி, சில இடங்களில் 11, சில இடங்களில் 13, ஊருக்கு தகுந்த மாதிரி இது துணிகளை உங்களுக்கு தருவாங்க. சரிங்களா? இந்த துணி என்ன செய்யணும் சொன்னால், ஒரு நூல் வந்து இவர்கிட்ட கொடுத்துடலாம். சரிங்களா? இந்த சைடு இன்னொரு நூல், அளவு நீளமாக பிடிச்சிங்க, டைட் பண்ணி பிடிச்சிங்க. இன்னொரு நூல் இங்கே, இந்த 2 மையத்துக்கு உண்டான அளவு. சரிங்களா? இது கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டு, கொஞ்சம் பெருசாக எதாவது கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம், வேணாம். ஒரு டவுட்டாக இருக்குது, நூலுக்கு மேலே கட் பண்ணது அளவு எடுத்ததோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கங்க, தப்பு இல்லை. சரிங்களா? பெருசாக வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு கட்டிங் ஒன்று போட்டுடலாம். சரிங்களா? கிழிச்சாச்சு, இதை பிடிச்சிங்க. இப்போ நூல் தேவையில்லை, அளவு எடுத்துட்டோம். சரிங்களா? அதே அளவுக்கு உண்டான இன்னொரு துணி, இது 2 சேர்ந்து ஒரு துணி. இப்போ சிங்கிள் துணியை போட்டு இதை மையத்தை பிடிச்சி இழுத்தோம்னா கபருக்குள்ளே 2 சைடும் தூக்கும் போது கிழிஞ்சிரும். அதனால் 2 சேர்ந்து ஒரு துணியை அளவு எடுத்துக்கும். சரிங்களா? கையிடுங்க. ஃபஸ்ட்டு துணி, இந்த துணியை என்ன செய்யலாம், மடித்து வச்சிடலாம். இந்த துணியை மடித்து சரிங்களா? முடிச்சு வச்சாச்சு. இன்னும் அடுத்த ஒரு துணி நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய கையோடைய அளவு பாருங்கள், கையோட அளவு இந்த அளவுக்கு உண்டான ஒரு துணி, இந்த அளவுக்கு உண்டானது, இன்னொன்று 2. சரிங்களா? எடுத்துட்டோம். இந்த 2 எடுத்தது வந்து நார்மலான உடம்புக்கு நம்ம எல்லாத்துக்கும் போதுங்க. சரிங்களா? இது 1. சரிங்களா? இது வந்து 2 எடுத்துட்டோமா, நல்ல உடம்பாக இருக்காங்க. இங்கே யாருமே இல்லை, அப்படி எல்லாம் நார்மல் உடம்பு தான். இல்லை, எல்லாம் நார்மல் உடம்பு தான். இப்போது ஃபஸ்ட்டு 2 அளவு எடுத்தோமா, இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு அளவு இந்த அளவுக்கு எடுத்துட்டோம். சரிங்களா? அதில் பாதி அளவுக்கு. சரிங்களா? ஜனாசா கஃபன் கட் பண்ணும்போது ஆரம்பத்திலே பழகிக்கிங்க, கொஞ்சம் அதிகமாக எடுத்து கட் பண்ணி பழகிங்க, கம்மியாக பழக வேண்டாம். மெஷர்மெண்ட்லேருந்து எச்சா. இப்போ 2 அளவு எடுத்துட்டோம். 3வது அளவு இந்த அளவுக்கு உண்டான துணி. இப்போ எடுத்த அளவுலேருந்து 1, 2, இப்போ இதை பிடிச்சிருக்குமில்ல, இந்த ஒரு அளவு 3. சரிங்களா? இது வந்து இவ்வளோ லென்த் இருக்குது. இது ஒரு 150 கிலோ இருக்கக்கூடிய மையத்தை பேக்கிங் பண்ணலாம். அந்த அளவுக்கு உண்டான லென்த்து, பெரிய சைஸ்னால் அன்சைஸ் உடம்புள்ளவங்களாம் இருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதாவது நல்ல வயிறு பெருசாக இருக்கும், ஆள் நல்லா ஹைட்டு வெயிட்டுமாக இருப்பாங்க. சில பேர் வயிறு மட்டும் பெருசாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி பேக்கிங் வரும்போது இந்த பெரிய துணி யூஸ் ஆகும். இப்போ பெருசாக கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது ஒன்று. 3வது என்ன செய்யணும்னு சொன்னால்,
இவருக்கு வேட்டி அளவு எடுத்துட வேண்டியதான் இவருக்கு. சரிங்களா? இவர் நார்மல் உடம்புக்கு உண்டான வேட்டி, இது நார்மல் மையத்துக்கு உண்டான வேட்டி. இப்போ உடம்பாக இருக்காங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம், எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா உண்டான அளவு. சரிங்களா? இது பெருசு. யாராவது உடம்பு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த கஃபன், அதனால் நம்ம பெருசாக கட் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த துணி வைக்கும்போது 2 துணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து மேலே கட் பண்ண துணி வந்து இங்கே அது வைக்கும்போது அந்த துணியை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, விரிச்சா தெரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து ஒரு துணி இவ்வளோ பெருசு இருக்குது. இந்த துணி என்ன செய்யணும்னு சொன்னால், இது தலைக்கு கட்டுறதுக்கு உண்டான ஒரு துணி. 1 2 3, இப்படி 3 துணியை என்ன செய்யலாம், நம்ம கட் பண்ணிடலாம். குளிப்பாட்ட அந்த நேரத்தில் ஜனாசா அடிகளுக்கிற நேரத்தில் தான் வாய் திறந்துருக்கும். அப்போது ஒரு நாடி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், சில மையத்துக்கு மட்டும், எல்லா மையத்துக்கல்ல. அப்போ அந்த இடத்துல நாடி கட்ட, நீ அந்த மையத்தை 1 மணி நேரம் கழிச்சு அது நாடி கட்ட ஊற்றுட்டீங்கன்னு சொன்னால் அது பேக்கிங்காகவே இருக்கும், வாய் மூடிடும். அப்போ 3 துணி நம்ம கட்டுறதுக்கு உண்டான துணி. சரிங்களா? இந்த 2 துணி என்ன செய்யணும்னு சொன்னால் 2ஆக கட் பண்ணிக்குவோம். இந்த 2 துணியை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஜனாசாவுடைய முன்பகுதியில் க்ளீன் பண்ணுறக்கும் பின்பகுதியில் நம்ம க்ளீன் பண்ணுறக்கும் இந்த துணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 துணி. இன்னி துணி மிச்சமாகவும் நம்ம பெருசாக கட் பண்ணியிருக்கோம், ஏதாவது ஜனாசாக்கு யூஸ் ஆகும் சொல்லி பெரிய துணியை எடுத்துட்டோம். சரிங்களா? இந்த துணியை என்ன செய்யலாம், நீங்கள் உள்ளே மடித்து ஒரு சைடில் வச்சிடலாம். இந்த 3 துணியை நீங்கள் இப்படி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா உள்ளே உங்களுக்கு இந்த 3 துணியை எடுக்கும்போது ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரு முடிச்சு மாதிரி ஒன்று வச்சிடலாம். இது வந்து நம்ம என்ன துணி, வேட்டி கட்டின துணி. ஓகே, இல்லை வேட்டி அதுதான் வேட்டி. இது வந்து நம்ம மேலே கட்டின துணி. இது மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? இது ஒன்று மேலே போட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ண துணி. இந்த துணி பிடிச்சிடலாம். இந்த துணிக்கு ஃபுல்லாக விரிச்சிடறோம். சரிங்களா? இவ்வளோ தூரம் விரிச்சிட்டு இந்த துணியை ஃபஸ்ட்டு மேலே விரிச்சிடலாம். சரிங்களா? கீழே விரிச்சிடலாம். இன்னி வரணும். பாருங்கள், விரிக்கும்போது கட்டிலோட அளவு பாருங்கள். இது ஒன்று, அதே மாதிரி அந்த சைடு ஒன்று. சரிங்களா? இது பார்த்துக்குங்க. இது சின்னது கட்டில். சரிங்களா? ஆமாம். இல்லை 6 அடி போதும். நார்மலாக 6 அடி தான் எல்லா மையத்துக்கும். 6 தானேங்க. இந்த துணி 2 சேர்ந்து ஒரு துணியை ஃபஸ்ட்டு விரிச்சிட்றோம். சரிங்களா? இந்த 2 சேர்ந்து விரித்த துணி வந்து 1 முதலி. 2வது வந்து இந்த துணி விரிக்கணும். இந்த துணி விரிக்கும்போது இங்கே பாருங்க, இது நம்ம கெட்டுறக்கு உண்டான துணி. சரிங்களா? தலை வந்து இந்த இடத்துல வைப்போம். அப்போ இந்த அளவுக்கு உண்டான துணியை இங்கே விரிச்சிருங்க. இது விரிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், இந்த துணி விரிக்கணும். உங்களுக்கு இந்த துணி வந்து பாருங்கள், இது வரை விரிச்சிருக்கும். நீ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஜனாசாக்கு துணி விரிக்கும்போது இப்படி விரித்து பழகிக்கிங்க. இது மெஷர்மெண்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி. சரிங்களா? உடம்பு ஃபுல்லாக கவர் ஆகிடும், அதனால் இவ்வளோ ஏற்றி விரிச்சிருக்கும். ஜனாசா தலை நம்ம இங்கே தான் வைப்போம். ஆமாம், அந்த துணி ஃபஸ்ட்டு. 2வது ஷோல்டரில் அளவு எடுத்தோம்ல, அந்த துணி ஃபஸ்ட்டு விரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த வேட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துணி. சரிங்களா? இந்த துணி விட்டுருங்க. இந்த துணி விரிக்கும்போது பாருங்கள், இங்கே தலை வந்துடும், இங்கே இடுப்பு வந்துடும். இந்த துணி என்ன செய்யலன்னு சொன்னால் இப்படி மேலே ஏற்றிக்கிங்க. இப்படி மேலே ஏற்றி வச்சுங்க. இந்த துணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மேலே ஏற்றி வச்சுருக்கோம் இந்த துணியை. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் பேக்கிங்கை பழகும்போது இப்படி தான் பழகணும், ஆரம்பத்தில் பேக்கிங்க்கு. இப்போ இது இப்படி பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக பேக்கிங் ஆகிரும். இப்போ இந்த விரிச்ச துணியை நம்ம கீழே போட்டு தான் கட் பண்ணியிருப்போம். கீழே விரித்து இப்படி விரிச்சிட்டோம். இந்த துணியை என்ன செய்யணும், ஒரு சைடு ஃபஸ்ட்டு இந்த வேட்டி மாதிரி கட் பண்ணோம்ல, இந்த துணியை நம்ம கஃபனுடைய அளவுக்கு மடக்கிறோம். கீழே இந்த ஃபோல்டிங் வருதில்லைங்க, இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு மடக்கிட்டோம். அதே மாதிரி மேலே இருக்கிற துணியும் அதே மாதிரி என்ன செய்கிறோம், அந்த அளவுக்கு உண்டான துணியை மடக்கிட்டோம். அந்த சைடு மடக்கிட்டேன். இந்த துணியும் அதே மாதிரி அந்த வேட்டியுடைய கஃபனுடைய அளவுக்கு உண்டான துணியை மடிச்சிடணும்.
இந்த மடிக்கும் போது சின்னதோ பெருசோ ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? மடித்து தான் வைக்கிறோம், மடிக்கிறதுக்கு உண்டான துணி தான். ரெண்டு சைடும் மடிச்சிட்டோம். இப்போ மடித்த துணியை பாருங்கள், கீழே தான் விரிச்சிருக்கும். கீழே விரித்த துணி கீழே விரித்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. கீழே விரிக்கிறோமா இப்படியே காமிச்சிடலாமா? இப்படியே காமிச்சிடலாம். இங்கே வாங்க, அவர் இந்த துணி பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்க, இவர் இங்கே 2 பேர் கஃபன் முடிக்கிறதுக்கு 2 பேர் போதும். இங்கே ஒரு துணி பிடிச்சிருக்கோம், இந்த துணி இங்கே வச்சுருக்கோம், இந்த துணி இங்கே, சரிங்களா? இப்போ இந்த துணியை வந்து கேட்டுங்க, இந்த அளவுக்கு உண்டான ஒரு மடிச்சிடணும். இப்படி அவ்வளோ அதை படிச்சிருங்க. இது கஃபன் குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி இந்த துணியை மடித்து வச்சிடலாம், அப்படியே விட்டுடலாம். அதே மாதிரி இந்த துணியை மடிங்க. ஆமாம், மடிச்சிட்டோம். இப்போ மடிச்சிட்டோமா? மடிச்சுட்டு ஒரு அடையாளத்துக்கு வேண்டி என்ன செய்யலாம், இது சின்னதாக மடைக்கலாம், அங்கே பெருசாக மடக்குங்க. முடிஞ்ச அளவு கஃபனை வந்து சுருக்கு இல்லாமல் மடக்கணும், சரிங்களா? முடிஞ்ச அளவு நீட்டாக மடச்சுக்கணும். ஐஷா எல்லாம் சொல்கிறாங்க, மையத்துக்கு குளிப்பாட்டி நீங்கள் கஃபன் வைக்கும்போது அழகிய முறையில் கஃபன் வைக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சுருக்கு இல்லாமல் துணியால் வாழும்போது பார்த்திங்களா, அயன் பண்ணி எப்படி எல்லாம் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு சுருக்கு இல்லாமல் நீட்டாக போடுவோம் இன்ஷா அல்லாஹ். இது வந்து தலையுடைய அடையாளத்துக்கு, இது ஒரு காலுடைய அடையாளத்துக்கு வேண்டி என்ன செய்யலாம், இப்படி பெருசாக வச்சுக்கலாம். அப்போ தலைக்கிட்ட இதோட அடையாளத்துக்கு வச்சுருக்கோம், சரிங்களா? சில பகுதியில் துணியெல்லாம் வச்சுருப்பாங்க, துணியெல்லாம் வேண்டாம், சின்னதாக சுற்றினீங்கன்னா போதும். இப்போ நம்ம கஃபனை ரெடி பண்ணிட்டோம். இப்போ கஃபன் ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஜனாசா குளிப்பாட்டி நம்ம கட்டில் மேலே வச்சுருக்கோம். உயிரோடு இருக்கும்போது ஜனாசாவை நம்ம எதாவது கஃபன் எதாவது வாங்கி வச்சுக்கலாமா? ஒரு 30 வருஷம் முன்னாடி நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறவங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் வயசானவங்க ஒரு சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட. அப்போ ஒரு 40 வருஷம் முன்னாடி ஹஜ்ஜுக்கு போனவங்கலாம் போகும்போது இங்கேருந்து கஃபன் கொண்டு போவாங்க. கஃபன் போயிட்டு அங்கே கொண்டு போய் என்ன செய்வாங்க, மவுத்தாட்டா அங்கே அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி உயிரோடு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணி வர்றாங்க. பெண்மணி வந்து அல்லாஹ்வோட தெரியும், என் கையில் வந்து நானாக இது தைச்ச ஒரு பொருள் இந்தாங்க வச்சுக்கோங்க, இந்த புருதாவை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு நபி புருதானா என்ன அப்படின்னு கேட்க, ஒரு வகையான ஒரு குஞ்சம் வச்ச ஒரு சால், சைடில் குஞ்சம் வச்ச ஒரு சால். அந்த புகாரில் அந்த செய்தி அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த குஞ்சம் வச்ச சாலை ஒரு நபித்தோழர் பார்க்குறாரு. பார்த்து அல்லாஹ்வோட தோறை எனக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை எந்திரிச்சாங்க. அல்லாஹ்வோட தோறை ஒரு பொருளை கேட்டால் அவர் கொடுக்க மாட்டார் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு செய்தியாக இருக்குது. இன்னொரு செய்தியில் வந்து அல்லாஹ்வோட தோறை அணிந்து வந்தார் அப்படின்னு சொல்லியும் இன்னொரு செய்தியை பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டுகிட்டே வந்தாங்க அப்படின்னு. அப்போது அல்லாஹ்வோட தோறை உங்களுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இப்படி இருக்குது. இன்னொரு செய்தியை அந்த பெண் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்படி 2 செய்திகளும் இருக்குது. அப்போது அந்த பெண்மணி அந்த நபித்தோழர் கேட்ட உடனே அந்த ஆடையை அல்லாஹ்வோட தெரிஞ்சுட்டாங்க, வச்சுக்கன்னு சொல்லி கையில் கொடுத்துறாங்க. அப்போ கையில் கொடுத்தம்போது அந்த ஹதீஸுடைய கடைசி அந்த இமாம் என்ன, புகாரி இமாம் என்ன பதிவு செய்கிறான்னு சொன்னால், புகாரிலே முஸ்லீம் அந்த கிதாப் நமக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போது அந்த நபித்தோழர் மரணிக்கு அந்த ஆடையை வாங்கி சொல்கிறாரு, அல்லாஹ்வோடதே, நான் மரணித்தால் எனக்கு கஃபன் அணிவதற்கு வேறு ஆடை இல்லை அல்லாஹ்வோடதே, அதனால் இந்த ஆடையை கொண்டு எனக்கு கஃபன் இடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆடையை கஃபனுக்காக வாங்கி வச்சு அந்த ஹதீஸுடைய கடைசி இறுதி வார்த்தையாக அந்த அறிவிப்பாளர் என்ன பதிவிடுறான்னு சொன்னால், அந்த ஆடையை கொண்டு தான் நாங்களுக்கு கஃபன் இடப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் நினைச்சாங்க, அந்த ஆடையை வாங்கி வச்சு கஃபனுக்காக வச்சு நினைச்சாங்க, அந்த ஆடையை கொண்டு அவருக்கு கஃபன் இடப்பட்டது. இப்போ உம்ராலய இஹ்ராமுடைய அந்த இடத்துல போய் மவுத்தாயிட்டோன்னு சொன்னால், இஹ்ராமுடைய ஆடையை கொண்டு தான் கஃபன் இடப்படும். உங்களுக்கு அதில் வந்து என்ன செய்கிறாங்க, முகத்தை வந்து மறைக்க மாட்டாங்க. மறுமை நாளில் புகாரில் வரக்கூடிய செய்தி, ஒரு ஒட்டகத்தில் போன ஒரு மனிதர், அவர் ஒட்டகத்திலிருந்து கீழே வந்து கழுத்து முறிந்து கீழே விழுந்து விட்டார். அந்த நபரை சஹாபாக்கள் குளிப்பாட்டினார்கள். அவருக்கு இஹ்ராம் ஆடையை கொண்டு 2 ஆடைகளை கொண்டு கஃபன், 2 ஆடை, முராக் போனவங்களுக்கெல்லாம் தெரியும், கேள்விப்பட்டுவேன், 2 ஆடை. அப்போ அந்த 2 ஆடைகளை கொண்டு அவருக்கு கஃபன் இடப்பட்டது. அந்த கஃபனில் வந்து அத்தர் நறுமணம் பூசாமல் அவரை முகத்தையும் மறைக்காமல் கபருக்குள்ளே வச்சிடலாங்க. மறுமையினால் அவர் தல்பியா சொல்லியே எழுப்பப்படுவார்கள். இப்போ இஹ்ராமானந்த அந்த நியத்தில் இருக்கக்கூடிய அதே ஆடையில் மவுத்தாடுன்னு சொன்னால் 2 ஆடைகளை கொண்டு அவங்களுக்கு கஃபன் சொல்லி புகாரில் செய்தி, முஸ்லீமில் இந்த செய்தியெல்லாம் பார்க்குறோம். அப்போ 2 ஆடைகளை கொண்டு கஃபனிடப்பட்டது இருக்குது. ஒரு ஆடைகளை போர்க்களத்தில் உஹது போரில் மரணித்த சஹாபாக்களை ஆடைகள் குறைவாக இருந்தனால ஒரு ஆடையில் 2 மையத்தும் ஒரு ஆடையில் நாங்கள் 3 மையத்தை வைத்து நாங்கள் கஃபனிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு கஃபன் போதுமானதாக இருக்கலை, எங்களுக்கு கஃபன் இல்லாதனால அன்று ஆடைகளை குறைவாக இருந்தனால அதை கொண்டு நாங்கள் கஃபனிட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கஃபனிடும் போது மையத்தை உள்ளே வைக்கும்போது நாங்கள் குரானை ஓதிய அதிகமான நபரை ஒரு மனிதரை வந்து நாங்கள் கபருக்குள்ளே வச்சோம். 2வது ஒரு மையத்தை வச்சோம். மையத்தினா அப்படி மேலே வைக்கிறதல்ல. இப்போது மையத்து உள்ளே வச்சுட்டு திரும்ப இன்றைக்கி அந்த உம்ராக்கு போன பாத்திரம் உள்ளே பார்த்துருப்பீங்க, ஒரு கட்டிங் கபர் உள்ளே ஒன்று வச்சுருப்பாங்க.
அதுக்குள்ளே வச்சு போட்டு திரும்ப இன்னொரு மையத்தை வச்சு திரும்ப இன்னொரு மையத்தை வச்சு ஒரு கஃனை கொண்டு என்ன செஞ்சாங்க, அவங்க மையத்தை பேக் பண்ணி கபூரில் வச்சதாக செய்தியெல்லாம் உஹது போருடைய சம்பவம் செய்திகள்லாம் பார்க்குறோம். அப்போ ஒரு ஆடையை கொண்டு, அன்றைக்கு ஆடை போதுமானதாக இல்லாமல் இருந்தனால ஒரு ஆடைகளை கொண்டு கஃனிட்டாங்க. இன்றைக்கி ஆடை இருக்கிறனால அந்த ஆடைகளை கொண்டு கஃனிட்டாங்க. ஆனால் உலகத்துக்கு ஈமான் கொண்ட ஒரு நபித்தோழர், இவருடைய ஈமானை கொண்டு தெராசில் வச்சா இவருடைய ஈமான் தான் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நபித்தோழர் யாருங்க? யாராவது பேர் தெரியும் சொல்லுங்களேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, மாஷா அல்லாஹ். அப்போ அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மறைங்க எப்படி மறைஞ்சார் தெரியுங்களா? என்னுடைய ஆடை கபரில் அதி விரைவில் பிடுங்கக்கூடிய ஆடையாக இருக்கிறது, அந்த என்னுடைய ஆடையை கொண்டே எனக்கு கஃன் எடுங்க, எனக்கு புதிய ஆடை வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எனக்கு புதிய ஆடை வாங்கி போடாதீங்க, கபரில் வந்து அதி விரைவில் பிடுங்கக்கூடிய ஒரு ஆடையாக இருக்கா, என்னுடைய ஆடையை கொண்டே எனக்கு கஃன் எடுங்கன்னு சொன்னாங்க. நபிசா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவரும் போட்டிருந்த அந்த ஆடையை கொண்டு தான் கஃன் எடுப்பாங்க. அவருடைய மனைவியாக கஃனிடுறாங்க. அப்போ மனைவி கஃனிடும் போது என்னுடைய கணவர் இதை வந்து பதிவு பண்ணார், என்கிட்ட சொல்லியிருந்தார், அவருடைய ஆடையை கொண்டே கஃனிடுங்கன்னு. அவன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு அவருடைய ஆடையை கொண்டு தான் அவர் கஃனிடப்பட்டது, அவருக்கு புதிய ஆடை வாங்கி போடலை. நபி ஸ்டிச்சிங் ஆடை இல்லை போட்டிருந்தேன். நான் சஹாபாக்களோட எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் மேலே போத்தி இப்படி இருக்கக்கூடிய ஆடைகள் தான் அதிகமாக இருந்தது. இப்போ நபிசல்லாசம் வந்து தவறு குகையில் இருக்கும்போது நபிசல்லாசம் 2 ஆடைகள் இருந்து, ஒரு ஆடை கீழாடை, ஒரு ஆடை மேலாடை. இப்போ நபிசல்லாசம் மதீனாவில் இருக்கும்போது ஒரு ஆடை கீழாடை இருந்தது, ஒரு ஆடை மேலாடை இருந்தது. அப்போ மேலாடை கீழாடை இப்படி தான் இருந்தது. தையிடப்பட்ட ஆடை அன்றைக்கி ஹதீஸ்களில் வார்த்தைகள் வர்றதில் வந்து இல்லை. அப்போது இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் சஹாபாக்களை இந்த 2 ஆடைகளை கொண்டு கஃனிடப்பட்டது. அபூபக்கர் சித்திக்ல அபூபக்கர் சித்திக் அவருடைய போட்டிருந்த ஆடையை கொண்டு தான் கஃனிடப்பட்டது. அதில் வந்து புதிய ஆடை அணிவிக்கவில்லைன்னு சொல்லலாம். அப்போ சஹாபாக்களை பொறுத்து வந்து ஆடை வாங்குறதையும் கூடி என்ன செஞ்சாங்க, புதிய ஆடை வாங்குறதும் கூட விரும்பலை. அப்போ நான் என்னோடய ஆடையை கொண்டு எனக்கு போடலாமா அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ நேற்றைய முந்தின ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஜனாசா கஃனுடைய தயாராகும் போது அவருக்கு சொல்கிறாரு, இஹ்ராம் உடையா கொண்டு வந்து நீங்கள் போடுங்க, உள்ளே வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவருடைய மகன்கிட்ட சொல்லும், தன் தந்தைக்கு வந்து அது நியத்தாக இருக்குது, என்னுடைய ஆடை இஹ்ராமுடைய ஆடை நான் போடணும், என் தந்தை வந்து அது நியத்து வச்சுருக்காரு, இஹ்ராமுடைய ஆடை போடணும்னு சொன்னால் போட்டுங்க, இல்லைன்னா அந்த இஹ்ராமுடைய ஆடை வந்து போட தேவையில்லை. சில பேர் எங்கள் அத்தா ஹஜ்ஜுக்கு போன ஆடை இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் கொடுக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அது வெறும் கரையாக இருக்கும், அழுக்காக இருக்கும். அப்போ அழுக்கான ஆடையை வந்து என்ன செய்யலாம், நம்ம கஃனுடைய ஆடையை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அழுக்கு பிடிச்ச ஆடை, கரை பிடிச்ச ஆடை இதெல்லாம் தவிர்த்துக்கலாம். அப்போ 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற உம்ராவை கொண்டு வந்து உம்ராவுடைய ஆடை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அது மடுக்கின அந்த அழுக்கெல்லாம் கூட இருக்கும். அப்போ அந்த மாதிரி வரும்போது சில இடங்கள்லாம் நம்ம தவிர்த்துருக்கோம். இப்போ நியத்து போடணும் அப்படின்னு சொன்னால் அழுக்கு பிடிச்ச ஆடையை நம்ம நபிசல்லாசை போட தடுக்கிறாங்க. இல்லை நீங்கள் விருப்பமாக அப்படி போட சொன்னால் போடுறோன்னு சொல்லும்போது ஒரு சில பேர் நினச்சாங்க, வேணாம் அழுக்கு ஆடை வேண்டாம், சுத்தமாக போடுறோன்னு சொல்லி சுத்தம் போடுறாங்க. இப்போ இஹ்ராம் ஆடை கொண்டு சுத்தமான ஆடை கொண்டு கொடுத்தாங்க சொன்னால் அது உள்ளாடைக்கு வேட்டி மாதிரி ஆடைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 மேலே போத்திறக்கு இருக்குல்ல, இந்த 2 ஆடையை கொண்டு 3 ஆடைகளை கொண்டு பூசிக்கலாம். இப்போ அந்த 3 ஆடைகளை இப்படி தான் கஃன், இப்படி தான் ஹதீஸ்கள் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இமாம் நாசருதீன் அல்பானி புகாரில் வரக்கூடிய செய்தி, இந்த செய்தியை மேற்காட்டி இந்த இமாம் ஜனாசா சம்பவமாக இன்றைக்கி தமிழகத்தில் இந்தியா லெவலில் இவருடைய பாடத்திட்டத்தை அதிகமான மதரசாக்களில் கிதாபு ஜனாயிசாவோட பாடத்தை நிறைய வச்சுருக்காங்க. அப்போ இந்த 3 ஆடைகளை கொண்டு கஃனிடப்பட்டது. இப்போ 3 ஆடைகள் எப்படி கஃன்னா சுற்றி வச்சாங்கன்னு சொல்லியிருக்கு. இப்படி சுற்றி வச்சாங்க, அதை நம்ம காமிப்போம், சுற்றி வச்சாங்கன்னு. அப்போ சுற்றி வச்சாங்கன்னு தான் இருக்குது. அப்போ ஓட்டை போட்டு இறக்குறது ஆடை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்து நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு இப்படி இறக்குவாங்க, இறக்குறது ஆடை இல்லை. புகாரி இமாம் வந்து இதை நல்லா தொகுத்துருக்காங்க, செய்திகளாக நல்லா தொகுப்பாங்க. நபிசல்லாஸுடைய காலகட்டத்தில் எப்படியெல்லாம் கஃன்னு சொல்லி இந்த 7 விஷயங்களை புகாரி 2ஆம் பாகத்தில் ஜனாசாவோட பாடத்தில் ஒரு நீண்ட ஒரு தலைப்பாக இருக்குது. எல்லா தலைப்பு நீண்ட தலைப்பு, ஜனாசாவுடைய படமும் ஒரு நீண்ட தலைப்பாக இருக்கும். சும்மா இருக்கிற நேரங்களில் அதெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னு சொன்னால் இந்த புகாரி இமாம் தொகுத்த மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கும். இதோடைய தொகுப்பு புகாரியில், முஸ்லீம்லேயும் ஹதீஸ் இருக்குது, ஆனால் தொகுப்பு வந்து புகாரியில் வந்து நிறையா இருக்கும். நிறையா செய்திகள் நீங்கள் புகாரியில் பார்க்கலாம். அப்போ அந்த இமாம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் புகாரி இமாம் வந்து நபிசல்லா ஜனாசாவை வந்து நீங்கள் கஃனுடைய ஆடை நீங்கள் சுற்றி வைங்க அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஜனாசாவோட என்ன செய்யணும், இப்படி சுற்றி வச்சுக்கலாம். இப்போ கேரளா போன்ற பகுதிகளில் தௌஹீதுடைய மக்கள் சொன்னால் 3 ஆடைகளை கொண்டு கஃன்றாங்க. அடியில் 3 1 2 3 இப்படி 3 வச்சு சலஃபி போன்ற அவங்களாம் எப்படி கஃன்றாங்க. அப்போ நம்ம அவங்கள்ட்ட கஃனிடும் போது சொன்னோம், இப்போ வயிறெல்லாம் தெரியும், அப்போது அது நீங்கள் வந்து இப்படி ஆடையை மாற்றுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லணும். ஆனால் இது இப்படி தான் போடணுங்கிறது இல்லை, உடம்பை சுத்தறக்கு உண்டான ஒரு ஆடை தான். இமாம் ஷேக் இப்னு பாஸ் மௌத்தாயிட்டார். அவர் வந்து ஜனாசாவுடைய பாடங்களை சொல்லும் போதும் கஃனை என்ன சொல்லலாம், 3 ஆடைகளை கொண்டு கஃனிடணும்னு. இப்போ இந்த கஃன் சுற்றுறது வந்து புகாரி இமாம் சொல்கிறாரு, கஃனை வந்து உடம்பை வந்து என்ன செய்யுங்க
சுற்றி வச்சுக்குங்க ஆடைகளை கொண்டு. இந்த ஓட்டை போட்டு இறக்கிறது வந்து மார்க்கத்தில் இல்லை, அது தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த ஓட்டை போட்டு இறக்கிறது, ஓட்டை போடுறது வந்து இல்லை. அப்போ அதை தவிர்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த 3 ஆடைகளை கொண்டு கஃனிடப்பட்டது. அந்த கஃன் சட்டையும் இல்லை, தலப்பாவும் இல்லை, உடம்பை சுற்றி வைக்கக்கூடிய ஒரு ஆடை தான். அது எப்படி சுற்றி வைக்கிறங்கிறத இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் கூப்பிடுங்க, வருங்க சகோதர். முடிஞ்சிடும் வகுப்பு. நம்ம வகுப்புடைய இறுதி கட்டத்தில் வந்துட்டோம். வகுப்பில் உங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க நபியெல்லாம், அதெல்லாம் வாங்கிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இப்போது ஜனாசாக்கு மேலேயே விரிச்சிடலாம் இது மையத்தை. இது வந்து தலைக்கு உண்டானது சரிங்களா, அடையாளத்துக்கு நம்ம வச்சிடலாம் மேலே. இது காலுக்கு உண்டானது. இப்போ காலுக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் தலைக்கிட்ட நம்ம மேலே இழுத்துக்கணும் சரிங்களா. அங்கே காலில் நம்ம கெட்டுறக்கு உண்டான ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கணும், தலைக்கிட்ட மேலே இழுத்துடலாம். செக் பண்ணிக்கலாம் காலுக்கு உண்டானது. ஒரு 2 நிமிஷம் நான் மூடி வச்சுக்கிறேன் சரிங்களா, கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம், ஏன்னா பர்மிஷன் கேட்டுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த ஆடை வந்து இப்படி கீழே வரும்போது, கீழே நீங்கள் குளிப்பாட்டின இடத்துல வந்து சேராக இருக்கும், இடத்துல இப்படி மடக்கி வச்சுருங்க சரிங்களா. இப்படி மடக்கி வச்சுக்கலாம். இது கஃன் பிடிங்க, இதை கீழே பிடிங்க, அந்த சைடு இந்த சைடு பிடிங்க, 4 மூலையில் பிடிச்சி பாருங்கள். கஃனை வந்து நேராக வச்சுருங்க, நேராக ஸ்ட்ரைட்டாக. இந்த சைடும் ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கணும் பாருங்கள். இந்த சைடும் ஒரே அளவில் இருக்கணும். இந்த 4 சைடும் ஒரே அதுக்கு தான் நம்ம கீழே மேலே எதுக்கு வந்து பார்க்குறாங்கன்னு சொன்னால் அளவு பார்க்குறதுக்கு தான். அப்போ நீங்கள் வந்து இந்த அளவு வந்து ஃபஸ்ட்டே பார்த்துருங்க. இந்த சைடும் பார்த்துட்டோம்னா முடிஞ்சது. ஓப்பன் பண்ணும்போது வேட்டி வருங்க, இந்த இடத்துல இருக்குது வேட்டி. நம்ம எக்ஸ்ட்ரா விரிச்சிருக்கோம், பேக்கிங்கில் சரியாயிடும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த துணி கீழே விட்டோன்னு சொன்னால் என்ன ஆகும்னா சேராகும். கீழே குளிப்பாட்டின இடத்துல ஃபுல்லாக இங்கே சேர் இருக்கும். அப்போ இந்த துணி என்ன செய்யலாம், மடக்கி வச்சுக்கலாம் அப்படி மேலே. இந்த சைடு மடக்கி வச்சுக்கலாம். ஒரு 4 பேர் வந்துருங்க, 5 பேர் வேணும். இங்கே ஒருத்தர் வாங்க தலைக்கிட்ட, அங்கேயே நின்றுங்க 4 பேரும். இந்த சைடு வந்துடுங்க, என்னோடய சைடு வாங்க. நீங்கள் கஃன் கிட்டே நின்றுங்க, இங்கே உள்ளே வந்துடுங்க. நீங்களும் சைடு போயிடலாம். நீங்கள் வந்து கஃன் பிடிச்சிக்கணும், இந்த கஃன் பிடிச்சிக்குங்க. இந்த சைடு கஃன் பேக்கிங் பண்ணுறோம், அவ்வளோதான். பிடிச்சிக்குங்க சரிங்களா. கொஞ்சம் என்னை வெளியே விட்டுருங்க ஒரு விஷயம். கஃன் துணியெல்லாம் ஃபுல்லாக விரிச்சிட்டோம். அந்த சைடு நம்ம குளிப்பாட்டுறதுனால சுற்றி கட்டில் சுற்றி சேர் இருக்கும், அதெல்லாம் அந்த சைடு மட்டும் மடிச்சு விட்ருக்கோம் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் சொன்னால், இந்த கஃன் நம்ம இப்படி பிடிச்சிட்டோம் சரிங்களா. எந்த சைடு மையத்தை வைக்கிறீங்களோ அந்த சைடை வந்து இது மடிச்சு விட்ருங்க சரிங்களா. அப்படி ரொம்ப கீழே தொங்குது சேராக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு சைடு மடிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஜனாசாவை நம்ம என்ன செய்யலாம், இப்போ தூக்கிட்டோம். இந்த கஃன் நல்லா பிடிச்சிங்க, பின்னாடி வாங்க. நீ பாருங்கள் துணி இந்த 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 பிட்டை பிடிங்க சைடில், அந்த ஃபோல்டு அந்த ஃபோல்டு சேர்த்து பிடிச்சிங்க. சேர்த்து பிடிச்சிட்டோம். இப்போ ஜனாசா தூக்குங்க. ஒரு ஆள் இங்கே தலைக்கிட்ட, இடுப்புக்கிட்ட 2 பேர், காலுக்கிட்ட 2 பேர் தூக்கணும் ஜனாசாவை. இப்படி தூக்கினா ஜனாசா பாருங்கள், இப்படி துணி இலகோ உள்ளே வச்சிடலாம். இப்போ ஜனாசா வச்சாச்சு சரிங்களா. இது நார்மல் ஜனாசா பேக்கிங். நல்லா உடம்பு இருக்காங்க, அவங்கள தூக்க முடியுமா? இப்போ தூக்க முடியாது. இப்போ அவங்க பேக்கிங் பார்த்துருவோம். நீங்கள் கொஞ்சம் எந்திரிங்க. இது நார்மல் ஜனாசாவோட கஃன் பேக்கிங்கோட ஃபோல்டு சரிங்களா. மடிச்சிட்டோம், திரும்ப ஓப்பன் பண்ணிட்டோம். இது நார்மல் ஜனாசா இப்படி தூக்கி வைக்கிறோம். இப்போ நல்லா உடம்பாக இருக்காங்க, அந்த ஜனாசாவை நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் சரிங்களா, இந்த சைடை இங்கே வாங்க. இந்த சைடு இந்த துணி இருக்குல்ல, இந்த துணியை இப்படி மடிச்சிருங்க சரிங்களா. ஜனாசா இப்படி மடிச்சிட்டோம். நீங்கள் மேலே வாங்க. ஆமாம், இன்னும் படிச்சிருங்க, இன்னும் கொஞ்சம். இப்போ ஃபுல்லாக ஜனாசாவை துணியை விரிச்சிட்டு நம்ம முடிச்சோம். இப்போ நல்லா உடம்பு இருக்கிற மையத்தை வந்து நம்மளால் வந்து தூக்க முடியாது. அந்த மையத்தை இப்போ கட்டில் தான் வச்சுருக்கோம். படுங்க மேலே. இப்போ நல்லா உடம்புள்ள மையத்து ஒரு 100-150 கிலோ இருக்காங்க. அவர் வேண்டாம், இவரே போதும், இவரே ஒட்டிக்கலாம். அப்போ இவர் நல்லா உடம்பு இருக்கிறதுனால இவர் என்ன செய்கிறோன்னு சொன்னால்,
இந்த ஜனாசாவை திருப்புறவங்க வந்து இந்த சைடு வர சொல்லிடலாம். இந்த சைடு வந்துடுங்க, அந்த சைடு வந்துடுங்க. இப்போ நல்லா குண்டாக இருக்கவங்க உடம்பை நம்ம பேக் பண்ண போகிறோம். உங்களுக்கு காமிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இது இப்போ ஜனாசா ஒருத்தர்கிட்ட தலைக்கிட்ட ஒருத்தர், இங்கே ஒருத்தர் சரிங்களா, கைக்கிட்ட ஒருத்தர், இங்கே ஒருத்தர். நான் இந்த சைடு மடக்கிட்டேன், இந்த சைடு மடக்கலாம் தெரிஞ்சிருக்கும். பிடிங்க, இங்கே ஒரு கை வச்சுங்க. இந்த டைரெக்ஷன் வந்து இப்படி அவர் பிடிச்சிருக்க மாதிரியே இந்த சைடு பிடிச்சி இந்த கை இங்கே வச்சுக்கலாம். இந்த கை இங்கே, இந்த கை இங்கே, அவர் இங்கே சரிச்சிருவாங்க. சரிச்ச உடனே இங்கே பாருங்க இந்த ஜனாசா சரிங்க சரிச்சு இந்த ஃபோல்டிங் அப்படியே உள்ளே விட்டுறலாம். நல்லா தள்ளிடலாம், நல்லா தள்ளி வச்சிடலாம். வச்சுருங்க. இப்போ இடுப்பு வரை திருப்பிட்டு இந்த சைடு வந்துடுங்க. இப்போ அந்த சைடு திருப்பிட்டேன் பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி இந்த சைடு திருப்புறாங்க. இந்த ஃபோல்டு ஓப்பன் பண்ணுங்க, இந்த சைடு திருப்பிட்டு வச்சிடலாம். இப்போ ஜனாசா சென்டர் பொசிஷன் வந்துருச்சு. இது வந்து ஈஸியான மெத்தட். தூக்குறவங்கள வேண்டாம். இப்போ நார்மலாக உடம்பு இருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து என்ன செய்யலாம், நம்ம போயிடலாம். நீங்களே போய்க்கிங்க. இப்போ நார்மல் மையத்தை நம்ம ஃபஸ்ட்டு பேக்கிங்கில் தூக்கிட்டோம், காமிச்சிட்டோம், பார்த்தோம்ல. இப்போது நல்லா உடம்பு இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு சைடு ஃபுல்லாக மடக்கிட்டு இந்த சைடு வச்சுட்டு ஜனாசாவை சரித்து அடியில் துணி வச்சு தள்ளிட்டு திரும்ப இந்த சைடு பண்ணி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் இன்ஷா அல்லாஹ். இது நார்மல் மையத்து. இப்போது இந்த ஜனாசாவை நான் குளிப்பாட்டி முடிஞ்ச உடனே அந்த வெள்ளை வெட்டிடுங்க. இப்போ ஜனாசா குளிப்பாட்டி முடிஞ்சோடனே ஜனாசாக்கு மேலே அந்த வெட்டிடுங்க. கொடுங்க, ஒன்று சொல்லிடுறேன். இப்போ ஜனாசா குளிப்பாட்டி முடிஞ்சோடனே இந்த மாதிரி ஒரு வேட்டி இருக்கும். இந்த வேட்டி வந்து ஈரமாக இருக்கும். ஈரமாக இப்படி ஒரு வேட்டி போட்டிருப்பாங்க. இந்த ஜனாசா வேட்டி வச்சா ஃபுல்லாக குளிப்பாட்டிட்டு இருக்கும். இது முடிஞ்சளவு மூட்டின மாதிரி இல்லாத வேட்டியாக இருக்கணும், சிங்கிள் வேட்டியாக இருக்கணும். இப்போ இந்த வேட்டியாக இருக்கும் போது மேலே ஒரு துணி என்ன செய்யணும், நீங்கள் இப்படி விரிக்கணும். இப்படி விரிச்சுட்டு அடியில் இருக்கிற துணியை இப்படி நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு தான் நீங்கள் கஃபனை விரிக்கணும். சரிங்களா, அது சொல்ல மறந்துட்டேன் நான். இது இப்படி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் மேலே இருக்கிற துணி, இந்த துணியை வந்து நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், இங்கே ஒரு வேட்டி மாதிரி ஒன்று எடுத்தோம்ல, ஃபஸ்ட்டு இந்த துணியை எடுத்துகிட்டு இப்படி இருக்கிறோம். உள்ளே சிக்கியிருந்துன்னு சொன்னால் ஜனாசாவில் பிடிச்சி இழுக்கக்கூடாது. சில மையத்துக்கு தோல் ஜனாசா குளிப்பாடும் போது தோல் உளிஞ்சு வரும். உளிஞ்சு வரும்போது நீங்கள் இழுத்தீங்கன்னு சொன்னால் தோலெல்லாம் உளிஞ்சிரும். அதனால் நீங்கள் ஜனாசாவை என்ன செய்யணும்னு சொன்னால், உள்ளே சிக்கியிருந்துன்னு சொன்னால் அது எந்த இடத்துல சிக்கியிருக்கோ அந்த இடத்துல கை வச்சு லைட்டாக அப்படி கால் வச்சு இப்படி தூக்கிட்டீங்கன்னு சொன்னால், கை வச்சு தூக்கினா வந்துடும். இந்த ஜனாசா இலகு எடுத்துடலாம். வேட்டி அடுத்து தலை ஒருத்தர் தூக்குங்க. தலை லைட்டாக இப்படி ஒருத்தர் தூக்கிட்டிங்கன்னா இப்படி வந்துடும். இந்த கையை நீங்கள் பேக் பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கை வந்து இப்படி வச்சுக்கணும். சரிங்களா, இது முக்கியமான விஷயம் பேக்கிங்கில். நார்மல் உடம்புக்கு கை நின்றுக்கும். நல்லா உடம்பாக இருக்காங்க, வயிறு பெருசாக இருக்க சொல்லிட்டா கை வலிக்கிட்டு வரும். வலிக்கிட்டு போது இந்த துணியை வந்து நீங்கள் வந்து டைட்டாக வச்சுக்கணும். சரிங்களா, நீ பண்ணி இந்த துணியை இப்படி வலிக்கிட்டு போயிடும். இந்த துணியை இப்படி மேலே தூக்கி வச்சுட்டு இந்த துணியை டைட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, டைட் பண்ணும்போது இந்த துணி வந்து கை வந்து டைட்டாக இருக்கும். ஆமாம், இங்கே இங்கே வச்சிங்கன்னா கொஞ்சம் பேக்கிங் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெச்சரில் எல்லாம் மேலே வச்சிங்கன்னா ஸ்ட்ரெச்சரில் எல்லாம் இடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் உடம்பு இருந்தால் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெச்சருக்கு போகாது கை. இப்படி ஆகுதுன்னா இப்படி வச்சு தூங்கலாம். இப்படி வச்சு தூக்கி பாருங்க, இப்படி வச்சு தூக்கி பாருங்கள். தூங்கும் போது வச்சுக்கலாம், அவர் சொன்னதை வச்சுக்கலாம். ஆனால் இப்படி வச்சு பேக் பண்ணால் பேக்கிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கஃபன் கொஞ்சம் சுருங்காமல் கொஞ்சம் நீட்டாக பேக்கிங் இருக்கும். உடம்புக்குள்ளேயே வந்துடும். இப்போ ஆயிஷா சொல்கிற செய்தி இங்கே சொல்லிடலாம், அழகிய முறையில் கஃபன் எடுங்கள். அது வந்து இங்கே நல்லாயிருக்கும் கஃபன் பேக்கிங் பண்ணும்போது. அப்போ இந்த கை வந்து இப்படி கீழே இருக்கிற கையை மேலே தூக்கி வச்சுட்டு இந்த துணி வச்சு இப்படி டைட் பண்ணினா தான் இந்த கை நிற்கும். சரிங்களா, இப்போது அடுத்தது இங்கே வச்சுட்டு இந்த கை என்ன செய்கிறோம், அதே மாதிரி இந்த இடத்துல கொண்டு வரோம். இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த கை வந்து துணி வச்சுட்டு இங்கே ஒருத்தர் துணி பிடிங்க. இந்த துணி மட்டும் பிடிச்சிடும், ஒருத்தர் கை வச்சிங்கன்னா போதும். இந்த துணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கையாக பிடுங்க, பிடிச்சிங்க. இந்த துணியை வச்சிட்டிங்கன்னா இந்த கை வந்து பாருங்க இப்படி உள்ளே வச்சு சுற்றி வச்சு என்ன செய்யலாம், இப்படி டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணால் இங்கே என்ன ஆகும், லைட்டாக லூஸ் ஆகும். டைட் பண்ணும்போது லைட்டாக லூஸ் ஆகும். அப்போ என்ன செய்யலாம், ஒருத்தர் வந்து இந்த துணியை இங்கே பிடிச்சி சொல்லிக்கலாம். சில மையத்துக்கு பேக்கிங் ஆகி நின்றுடும், சில மையத்துக்கு பேக்கிங் ஆகி வலிக்கிட்டு போகும். இப்போ இது நார்மல் உடம்பு இருக்கிறவங்க நின்றுச்சு. நல்லா உடம்பு இருக்காங்க, வயிறு பெருசாக இருக்குன்னு சொன்னால் அவங்க மேலே நிற்காது, கை வலிக்கிட்டு போகும். அப்போ இங்கே நம்ம கூட நிற்கிறார்ல, கொஞ்சம் இங்கே பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொன்னால் அந்த கை பேக்கிங்கில் நிற்கும். இங்கே கை வச்சுக்க சொல்லிக்கலாம். இது இப்போ நார்மல் பேக்கிங் நின்றுச்சு. அடுத்து இந்த துணி. சரிங்களா, இந்த துணியை எடுத்து அதே மாதிரி தலை மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். உடம்புல மேலே வச்சு எப்படி
எப்படி அங்கே வச்சு நம்ம டைட் பண்ணமோ அதே மாதிரி இங்கே ஒருத்தர் நிற்க வச்சு என்ன செய்யலாம், இந்த துணியை இப்படி சொருகி வைக்கலாம். இப்படி சொருகி வச்சு டைட் பண்ணால் தான் இந்த கை நிற்கும். கை வலிக்கிட்டே போகுதுங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களால கஃபன் பண்ணும்போது செஞ்சு பாருங்கள். அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இந்த ஃபேன் வேணால் போட்டுக்கோங்க, சூடாக இருக்கும். அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கை அப்படி விட்டுருங்க, சிரமப்படுத்த வேண்டாம். ஆனால் ஒரு டைட் பண்ணி பேக் பண்ணிங்கன்னா பேக்கிங் ஆயிரும். இல்லை உங்களுக்கு தெரியுது திரும்ப பேக் பண்ணி திரும்ப இந்த கை விழுக்குது, இங்கே பேக்கிங் பண்ணும்போது இந்த கை விழுக்குது அப்படின்லாம் நீங்கள் விட்டுறலாம், சிரமப்படுத்த வேண்டாம். சரி, இன்ஷா அல்லாஹ். ஜனாசா கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். சென்டர் பேக்கிங், ஆமாம் பேக்கிங் சென்டர், ஆமாம். ஆள் உள்ளியாக இருந்தாலும் வெயிட்டாக இருக்காரு. இப்போது இங்கே ஒருத்தர் மட்டும் நீங்கள் மட்டும் இங்கே நில்லுங்க. பேக் பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. உள்ள வேட்டி ஒன்று பேக் பண்ணிட்டோம், இந்த சைடு கை கவனிச்சிட்டிங்கல்ல, கை ஒன்று பேக்கிங் உள்ள மூட வேண்டாம், ஒரு நிமிஷம் இங்கே மட்டும் இப்படி பிடிச்சிங்க. ஆமாம் ஆமாம், இந்த காலு கையில் போட்டு கட்டணுமா அப்படிங்கிறத வேண்டாம். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு உயிரோடு இருக்கும்போது எப்படி மையத்தை பார்க்குறோமோ அதே மாதிரி நீங்கள் உயிரோடு இருக்கும்போது ஒரு மனிதர் எப்படி பார்க்குறோம், மையத்தையும் நீங்கள் அதே மாதிரி பாருங்க. அதான் முடிஞ்சளவா என்ன செய்யலாம், பேணுதலாக வச்சு ஜனாசாக்கு காலை சேர்த்தி வச்சு என்ன செய்யலாம், இப்படி பேக் பண்ணலாம். இந்த துணி பிடிங்க, இந்த துணி பிடிச்சிங்கன்னா பாருங்கள், இந்த துணி பேக்கிங் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அப்படி பழகிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நம்மளும் அப்படி தான் இருந்தோம் ஆரம்பத்தில். இந்த துணியை வச்சிட்டிங்கன்னா பாருங்கள், இங்கேருந்து இந்த துணியை டைட் பண்ணிட்டு வரணும். இந்த துணியை இங்கே பாருங்க, இப்படி உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த துணி போயிடும் உள்ளே, இந்த காலுக்கிட்ட. அதே மாதிரி கையோட உள்ள காலுக்கு அடியில் போனால் தான் இந்த பேக்கிங் வந்து சுருங்காது. இந்த துணி பாருங்கள், இங்கே காலுக்கடியில் விட்டுருக்கு, தெரியுது உங்களுக்கு பாருங்கள், நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த துணியை வந்து இந்த சைடில் பண்ணும்போது தெரியாது உங்களுக்கு, இந்த சைடு தான் தெரியும். இந்த துணி இங்கே டைட் பண்ணி பிடிச்சிட்டாங்கன்னா இந்த துணியை உள்ளே இப்படி திருப்பி இந்த துணியை காலுக்கடியில் இங்கே பாருங்கள் உள்ளே விடுற பாருங்கள், உள்ளே போகுதா. இது நல்லா உடம்புங்கிறவங்களுக்கு உள்ளே போகாது, டைட் பண்ணி நீங்கள் சொருகினீங்கன்னா உள்ளே போகும். சரிங்களா? இப்போ இந்த சைடு வச்சிட்டோம். இப்போ கஃபன் பாருங்கள் நீட்டாக இருக்குது, இவருக்கு தொப்பை இல்லாதனால ஆள் சூப்பராக இருக்கார். இப்போது அடுத்த மேலே ஒரு கஃபன் போட்டுரும். சரிங்களா? இப்போ இது போடும்போதும் அதே மாதிரி இப்போது இந்த கஃபன் போடும்போது என்னாச்சுன்னு சொன்னால் வயிறு பெருசாக இருக்குது. இப்போது என்னடா பண்ணுறது, வயிறு இந்த சைடு ஓப்பன் பண்ணும்போது இந்த சைடு வயிறு பெரிய வயிறாக இருக்குது, வயிறு கொஞ்சம் தெரியிற மாதிரி வயிறு இப்போ கொஞ்சம் தெரியுது. இப்போ கஃபன் வேறு பத்தலை. இப்போ என்ன செய்யணும் சொன்னால் ஜனாசாவை இப்போது இருக்கிற பொசிஷனில் கொஞ்சம் நகர்த்துங்க பாருங்கள், அப்படியே நகர்த்திடணும் லைட்டாக, கொஞ்சம் நகருங்க பை, உயிர் இருக்குல்ல, கொஞ்சம் நகர்த்திட்டோம். இப்போ நகர்த்திட்டோம்னா நம்ம ஒரு அடி அளவுக்கு நகர்த்திடுங்க, ஒரு அரை அடி அளவுக்கு நம்ம நகர்த்திட்டோம்னா இப்போ பேக்கிங் கிடச்சிடும். இப்போ கடைசியில் போய் கஃபன் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் கஃபன்லாம் வாங்க முடியாது. இப்போ நீங்கள் டக்குன்னு ஐடியா பண்ணிடணும். இப்போ இந்த இடத்துல வரும்போது வயிறு பெரிய வயிறு, இது க்ளோஸ் பண்ணும்போது இந்த வயிறு இந்த இடத்துல மூடாது. இப்போ இந்த துணி என்ன செய்யணும், வயிற்றுக்கோட பாதி வந்து நிற்கும். வயிறு இங்கே இருக்குன்னு சொன்னால் இவ்வளோ தான் வந்து நிற்கும். இப்போ நகர்த்தி வச்சனால உள்ள ஒரு துணி க்ளோஸ் ஆகி இன்னொரு துணி ஃபுல்லாக மூடி வரும். ஒரு துணி இவ்வளோ தான் வரும், இன்னொரு துணி ஃபுல்லாக மூடி வரும். அது உங்களுக்கு பெரிய கஃபன் வரும்போது என்ன செய்வோம், நீங்கள் இந்த மாதிரி இடந்துலாங்கும்போது மையத்தை டக்குன்னு நகர்த்திட்டிங்கன்னா பேக்கிங் ஆயிரும். என்னடா பேக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அப்படி ரொம்ப யோசனையாகிடுச்சு, கஃபனெல்லாம் வச்சுட்டோம் பேக் பண்ண முடியலன்னு சொன்னால் ஒரு வீட்டிலேருந்து உங்களுக்கு ஜனாசாக்கு ஒரு வெள்ளை வேட்டி அதெல்லாம் துணியெல்லாம் உள்ளே இருக்கும், டக்குன்னு சென்டரில் ஒரு துணி ஆச்சு நடுவில் கஃபனுக்கு மேலே வச்சிடும், தலையிலேருந்து ஒரு கால் வரை உள்ள ஒரு வெள்ளை வேட்டி விரிக்கிறீங்க, வேட்டி வச்சுன்னா வயிறு க்ளோஸ் ஆயிரும். ஒன்றா ஜனாசாவை நகர்த்தி வைக்கலாம், ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் நடுவில் சரி வேட்டி வச்சுட்டேன்னு சொன்னால் இந்த தொப்புள் வயிறெல்லாம் மூடிடும். தொப்புள் இந்த வயிறெல்லாம் இந்த இடமெல்லாம் தெரியாது. கரெக்டாக துணி இந்த ரெண்டு இடத்துல அப்படி க்ளோஸ் ஆகி நிற்கும். ஒரு துணி இங்கே நிற்கும், ஒரு துணி இங்கே, ஒரு துணி இங்கே, ஒரு துணி சென்டர் மட்டும் கேப்பு. அப்போ உடம்பாக இருக்காங்க செய்ய முடியலன்னு சொன்னால் கஃபன் நகர்த்தி வைக்கலாம். இல்லையா உள்ளே இருக்கிற உங்களுடைய கஃபன் துணி ஜனாசாக்கு உள்ள பேக்கிங்லேயே ஒரு 5-6 வேட்டி இருக்கும். ஏதோ ஒரு வேட்டி சுத்தமான வேட்டி எடுத்து சென்ட்ரல் நடுவில் டக்குன்னு விரிச்சிட்டு ஜனாசாவோட பேக்கிங்க்கு கொண்டு வரலாம். இது சூழ்நிலைக்கு தான் யூஸ் பண்ணுறோம், 3 தான். அவர் முடியாதனால செய்கிறோம். அது இப்போது நகர்த்தி வச்சுட்டோம். இந்த துணியை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த துணியை பிடிச்சிட்டு அதே மாதிரி இங்கேயும் பிடிச்சிட்டோன்னா இந்த காலுக்கிட்ட தூக்கி மடித்து பிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போது ஜனாசாக்கு 3 முறை நீங்கள் நறுமணம் பூசுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அத்தரை எடுத்து என்ன செய்யலாம், கையில் தேய்ச்சிட்டு துணியில் தேய்ச்சிடலாம் ஒரு தடவை, ரெண்டாவது இன்னொரு மடங்கு, ரெண்டாவது இன்னொரு மடங்கு, இப்படி 3 முறை நீங்கள் ஜாபிர் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க.
3 மை தேய்ச்சாச்சு, முடியுங்களா? அடுத்தது ஒரு பேக்கிங் பண்ணிட்டோம். அப்போ உள்ளே நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம்னா அந்த கலர் அத்தர் அப்படி ஏதாவது கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த பேக்கிங் உள்ளேயே அந்த கலர் பட்டுரும், மேலே வெளியே தெரியாமல் இருக்கும். சில வெளியெல்லாம் ஊற்றியெல்லாம் விடுவாங்க, வெளியே ஊற்றி தொளிக்க அதெல்லாம் செய்யாதீங்க. சுண்ணா 3 தடவை கையில் தேய்ச்சிட்டு ஜனாசோட மேலே தடவிடலாம், சரிங்களா? அடுத்தது இந்த கஃபன் பிடிச்சிக்கங்க. சரிங்களா? பிடிங்க. அல்லாஹ் இப்படி 3 அது கயிறு, அந்த கயிறு கட்டுறக்கு பாருங்கள். இந்த துணி வந்து இப்படி மேலே இழுக்கும்போது கஃபன் இப்படி இழுத்துட்டிங்கன்னா அவர் அங்கே பிடிச்ச லூஸ் இவர் சரி பண்ண ஒன்றாக வைங்க. இப்படி பிடிங்க, இப்படி பிடிங்க, இப்படி இதை மட்டும் பிடிங்க. பிடிச்சிட்டிங்களா? அவர் அங்கே டைட் பண்ணிவிட்டு இந்த துணியை நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கணும், அங்கே இழுக்க வேண்டாம். அவர் அங்கே பிடிச்சிட்டாருன்னா இந்த துணியை இவர் நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த துணியை நல்லா ஸ்டார்ட் பண்ணோம்ல ஆரம்பத்திலே, அதே மாதிரி கையை உள்ளே விட்டு திருப்பினீங்கன்னா மேலே சுருக்கே வராது. பின்னாடி துணியை பிடிச்சி இப்படி இழுக்கிறீங்க, இதுனா கரெக்டாக ஜனாசோட பேக்கிங் கரெக்டாக வந்துடும். இப்போ சொல்ல ஒரு கயிறை போட்டு கட்டிடலாம் நம்ம இப்போது, சரிங்களா? 1 கயிறு வந்து அவுக்கிற மாதிரி ஒரு கட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இங்கே பாருங்க, இப்படி அடியில் வாங்கிடுறோம். துணி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், இந்த கை வந்து கொந்தளிங்க. ஜனாசா கை பாருங்க, இங்கே இருக்குது, கை இங்கே இருக்குது, சரிங்களா? நீங்கள் கெட்டு போடும்போது உள்ளவாங்க. கையோட இங்கே பாருங்க, விட்டுருங்க. கையோட மணிக்கட்டு தெரியுதா உங்களுக்கு? மணிக்கட்டு நீங்கள் தொட்டு பார்க்கணும், ஜனாசா பேக்கிங்கில் தொட்டு பார்க்கணும். இந்த கையோட மணிக்கட்டில் போட்டிங்கன்னா இந்த கெட்டு இப்படி நின்றுக்கும். இன்னொரு கயிறு கொடுங்க, விடுங்க. பாருங்க, துணி ஃபஸ்ட்டு போட்ட துணி லா இலாஹ இல்லல்லாஹ் 1. இங்கே பாருங்க, 2வது போட்ட துணி 2 3. சரிங்களா? கட்டியெல்லாம் பழச்சுன்னு வேண்டாம் சொல்லிட்டார். அவ்வளோதான், ஒத்துட்ருங்க, எடுத்து விட்டுங்க, பிரிச்சுங்க. அவ்வளோதான், நீங்கள் எந்திரிச்சுங்க, அந்த வேட்டி நீங்கள் கழட்டிங்க. ஆமாம், டைட் பண்ணி ஒத்த முடிச்சு அவுக்கிற மாதிரி முடிச்சு போட்டிங்கன்னா அது 1, இடுப்புக்கிட்ட 1 2, தலைக்கிட்ட 1 3. இப்போ நல்லா பெரிய வயிறாக இருக்கான்னு சொன்னால் அடி வயிற்றில் 1, நெஞ்சில் 1, அப்படி 4 முடிச்சா போட்டுக்கலாம். நல்லா உடம்பு பெருசாக இருக்குது, வயிறு பெருசாக இருக்குது, கெட்டு போகிறது நெகந்து போகுதுன்னு சொன்னால் நீங்கள் வயிறு மேல் வயிறு அடி வயிறு 1 இங்கே 1 போட்டு இங்கே 1 போட்டிங்கன்னா துணி வந்து நகராது. அந்த துணி நகராத மாதிரி 4 கெட்டு போட்டிங்கன்னா இந்த கஃபன் வந்து நகராது. ஒன்று போட்டுக்கலாம் இது. ஆமாம், கெட்டு போடுறது நம்ம ஊருடைய வழக்கம். கெட்டு போடுறது துணி நகராமல் இருக்கிறதுக்கு உண்டான வழி என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது 3 ஆடைகளை கொண்டு கஃபனிட்ட பார்த்தது. இதில் வெள்ளை ஆடைகளை தான் கொண்டு கஃபனிடலாமா, கலர் ஆடை எதாவது போடலாமான்ட்டா ஆடைகளை கொண்டு கஃபனிடுங்கள். இப்போ வெண்மையான ஆடைகளை கொண்டு கஃபனிடுவது வந்து சிறந்தது. வெள்ளை ஆடைகளை கொண்டு கஃபனிடுறோம்ல, அந்த ஆடை வந்து சிறந்தது. அதனால் வெண்மையான ஆடைகளை கொண்டு நீங்கள் கஃபனிடுங்கள் சொல்கிறாங்க. ஆனால் வெள்ளை ஆடையை போட்டுக்குவோம். எங்கள் ஊரில் இல்லை பாய் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வேறு ஆடைகளை, மாற்று ஆடைகளை உள்ளே போட்டு ஏதாவது ஆடைகளை போட்டு செஞ்சுக்கலாம். உடம்பை சுத்தரக்குண்டான 3 ஆடைகளை கொண்டு கஃபனிட்டோம். சுற்றி வைக்கணும், அவ்வளோதான். 3 ஆடையை கொண்டு சுற்றி வைக்கணும். எங்களுக்கு நிறையா வகுப்பில் வராத ஒருத்தர் வந்தார் சமீபத்தில். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஜனாசாக்கு வந்து துணி கேட்குறாரு. பை ஜனாசா துணி கொடுங்க அப்படின்னு. அப்போது ஆண் மையத்தா பெண் மையத்தா 2 மையத்தான் இருக்குங்க. இல்லை, என்னோடய பையன் திருநங்கை. அப்படா திருநங்கையா? அப்போ எனக்கு ஆண் மையத்து கொடுக்குவா பெண் மையத்து கொடுக்குவா தெரியல. அப்போ உங்கள் பையனா பிள்ளையா அப்படின்னு கேட்டோம். என்னோடது வந்து பையன். அப்போ பையனுக்கு உண்டான கஃபனை கொடுத்துட்டா ஒரு பிள்ளைக்கு உண்டான கஃபனை கொடுங்க. என் பையன் வந்து எனக்கு வந்து பையன் வந்து பிள்ளையா மாறிட்டான், அவங்க கூட தான் இருக்காங்க,
அதனால் வந்து பிள்ளைக்கு உண்டான கஃனை கொடுக்கன்னு சொல்லி இவங்களை யார் குளிப்பாட்டுறது? இவனுக்கு குழந்தை பிறக்காது, இவனுக்கு மாதம் உதிரிப்போக்கு மென்சஸ் இல்லை, இவன் கன்சீவ் ஆக மாட்டான், இவனை மற்ற பால் சுரக்காது. இது தமிழகத்தில் ஒரு மூத்த மௌலிகள் அன்றைக்கே டவுட் ஆகிருச்சு, இந்த மாதிரி கஃனை கொடுத்தோன்னு சொல்லி அன்றைக்கி சாயந்தரமே எல்லாத்தையும் அடித்து கேட்டால் பின்ன ஒரு மதனி தான் பதில் சொன்னார். அவர் தான் பதில் சொன்னார். அவனுக்கு வந்து குழந்தை பிறக்காது, அவனுக்கு வந்து பால் சுரக்காது, அவனுக்கு வந்து உறுப்பு வந்து ஆணுடைய உறுப்பு, பெண் உறுப்பு இல்லை. அப்போ ஆணுடைய சாயல் இருக்குனால இந்த ஜனாசா வந்து ஆண் தான் குளிப்பாட்டணும்னு. யார் குளிப்பாட்டினாங்கன்னு தெரில, சூசைட் பண்ணி செத்துனான். சூசைட் பண்ணி மௌத்தானால அது பேக்கிங் யார் பண்ணாங்கன்னு தெரியல. ஜிஹெச்னால அங்கே யாராவது பேக்கிங்க்கு இருப்பாங்களே, அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, யாராவது பேக் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் அது ஆணாக இருந்துன்னு சொன்னால் ஆண் தான் குளிப்பாட்டணும். நபிசலாசம் ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி உலகளாவில் இருக்கக்கூடிய மூத்த அறிஞர்களுடைய கருத்து தான். நபி வழியோடு சொல்கிற சில ஹதீஸில் வச்சு, புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் வச்சு, திருமதி அபுதாவுதில் வரக்கூடிய சில செய்திகளை வச்சு மூத்த அறிஞருடைய இந்த ஹதீஸில் மேற்கட்டி ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணும் குளிப்பாட்டணும் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. இது இல்லாமல் கருத்து என்னன்னு சொன்னால், ஒரு பலதரக்கப்பட்ட பெண்கள் மத்தியில் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ இருந்தால் அந்த பெண்ணை வந்து ஆண் தான் குளிப்பாட்டமாக சொல்லுங்கன்னா தைமை செஞ்சுக்குங்க அப்படின்னு. ஆனால் பெண்ணுக்கு பெண்ணும் ஆணுக்கும் ஆணும் தான் இருக்குது. இன்றைக்கி அதை தான் நடைமுறை இருக்குது, அதுதான் நிறையா செஞ்சுட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் மார்க்க சட்டங்கிறதுனால அதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை உங்களுக்கு நம்மளை பதிவாக பண்ணுறோம். ரொம்ப ஆண்கள் கூட்டமாக இருக்குது, அங்கே யாருமே இல்லை, பெண் இல்லைன்னு சொன்னால் இது மாற்றி செய்ய வேண்டிய பதிவு சொல்கிறோம். சரிங்களா? ஆண்கள் மத்தியில் ஆணும், பெண்கள் மத்தியில் பெண். இப்போ பெண்கள் மத்தியில் ஒரு ஆண் மௌத்தாலோ, ஆண்கள் மத்தியில் ஒரு பெண் மௌத்தாலோ யாராவது ஒரு ஆள் செஞ்சுக்கலாம். அது ஹதீஸுடைய மார்க்க சட்டத்துடைய கருத்தாக சொல்கிறாங்க, ஹதீஸாக இது இல்லை. சரிங்களா? இப்போது ஜனாசா குளிப்பாட்டுற தகவலை ஏதோ குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெரிஞ்ச ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம், பதிவு வேண்டும். குளிப்பாட்டுற விஷயங்களும் கஃனுடைய சட்டங்களும். இப்போ ஜனாசா குளிப்பாட்டி முடிஞ்சவுடன் சொல்லுங்கள். முஸ்லீம் தான், முஸ்லீமுடைய திருநங்கை மட்டும்தான் நம்ம செய்யணும். அவர் முஸ்லீம் தான், அவங்க அத்தா வந்து முஸ்லீம் தான், அதெல்லாம் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அது. ஆமாம், இருந்தாலும் அவங்க முஸ்லீமாக தான் இருந்திருக்காங்க. அந்த திருநங்கைங்கிறவர் முஸ்லீம், அதை முஸ்லீமுக்கு தான் நம்ம செய்கிறோம். முஸ்லீமோட சட்டம் தானே, முஸ்லீமோட தான் செய்கிறோம். அந்த திருநங்கை அவன் இந்துவாக மாறி போயிட்டான்னு சொன்னால் அவங்களுடைய மார்க்க சட்டம் ஆண் தான் குளிப்பாட்டம். திருநங்கைங்கிறது ஆணாக இருந்தான்னு சொன்னால் அவனை ஆணு தான் குளிப்பாட்டன்னு சொல்லி தமிழகத்தில் ஒரு மூத்த ஒரு மதனி வந்து ஆமாம், ஆண் திருநங்கைக்கு சொல்லணும். ஏன்னா இந்த செய்தியை நம்ம எங்கேயுமே சொல்லலை. இது சமீபத்தில் நமக்கு இது ஒரு செய்தியாக வந்தனால, அவர்கிட்ட கேள்வி பண்ணனால இது ஒரு செய்தி உங்களுக்கு பதிவாக அதை பண்ணுறோம். இந்த இனி ஒரு 2-3 இது மட்டும் இருக்குது, முடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். சொல்கிறேன். அப்போது நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா குளிப்பாட்டினோம். இப்போ ஜனாசா குளிப்பாட்டி முடிஞ்சு ஒரு மணி நேரம் ஆயிருக்கும். இந்த 1 மணி நேரமாக தண்ணி எடுத்து கொடுக்கறது, சோப்பு தேய்க்கிறது, இதெல்லாம் என்ன செய்யணும், வெளியே வந்து ஜனாசா குளிப்பாட்டா நம்ம ஊரில் சொன்ன கை மடக்கிறது, இருங்க பாய் போகாதீங்க அப்படின்னு சொல்லி முந்தானத்து இடத்த சொன்னாங்க. இருங்க எதுக்குன்னு ஒரு இடத்துல நில்லுங்க சொல்லி ஒரு இடத்துல நிற்க வச்சாங்க. நானும் இப்படி நின்றுட்டு இருந்தேன். பாய் நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் நில்லுங்க. அப்போ உள்ள ஒரு சகோதரர் நாசர் சகோதரத்தை கேளுக்குங்க, நான் போய்ட்டுறதா நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். அப்போ இன்றைக்கி தமிழகத்திலுடைய அதிகமான பகுதியில் கேரளாவுடைய பகுதியில் இன்றைக்கி குறைஞ்சபட்சமாக ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு 3000 ரூபாய், அல்லது வசதி உள்ள வீட்டில் 5000 ரூபாய். அப்போ ஒரு வாரத்தில் ஒரு 10 ஜனாசா குளிப்பா ஒரு 50 ரூபா ஆச்சு. வாங்கிட்டு அதை அப்படியே நம்ம காலத்தை என்ன செய்யலாம், கழிச்சிக்கலாம். அன்றைக்கி அப்படி தானே ஓடிட்டுருக்காங்க நிறைய பேர். யாரா மவுத்தானா நம்ம உடனே போயிடலாம் ஒரு பேக்கப்புக்கு. அன்னைக்கு அவங்க 7000, இன்றைக்கி எத்தனாயிரம் வாங்குறாங்கன்னு தெரில. அப்போது அதான் ஒரு பதிவு. அப்போது 10,000 ரூபா வாங்குறாங்க. அப்போ யாராவது ஜனாசாக்கு போனால் உடனே இவங்க போயிடுறாங்க. அதில் மீறி தான் என்ன செய்கிறாங்க, பாய் ஃபுர்கான் வழியில் பாய் வாங்க உங்களுக்கு ஒரு மவுத்து வந்திருக்குன்னு அவங்கள மீறி தான் நமக்கு வருது. ஏன்னா உடனே அவங்க போயிடுறாங்க. ஒன்றா இவங்க இல்லாட்டி அவங்க போயிடுறாங்க, அவங்க இல்லாட்டி இவங்க போயிடுறாங்க. யாரோ ஒரு ஆள் வந்துடுறாங்க. யாருமே இல்லைன்னா புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பேக்கப்பே 5000 ரூபா தான். கஃனோட வந்துடுவார். உன் நபரை சொல்லையெல்லாம் விரும்பலை, கஃனோட வந்துடுவார். ஆண் மையத்துக்குன்னா அவர், பெண் மையத்துனா அவர் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருந்த டிரைவர், பெண் மையத்துனா அவருடைய மனைவியும் அவருடைய மகளை இப்போ கூட்டு வச்சிருக்காரு. நம்ம ஃப்ரெண்டோட நன்னிமா மவுத்தாச்சு, 5000 ரூபா கொடுத்து இப்ராஹிம் பாய் அப்படின்னு. பரவாயில்ல 5000 வாங்கினா 5000 ரூபா. வேறு எதாவது கேட்டாரா, வேறு எதுவும் கேட்கல, 5000 வாங்கிட்டு போயிட்டாருன்னு. இப்போது என்ன இல்லை, இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரில் தௌஹீதை சம்மந்தப்பட்ட ஆம்புலன்ஸ் டிரைவரில் வேறு சுன்னாவுடைய இழுக்கிறவங்க. சரிங்களா? இவரை சொல்லலாம் நம்ம, இவர் நமக்கு வேறு விஷயங்களோட நிறையா இருக்குது, நம்ம தனியாக பேசிக்கலாம். அப்போது நம்ம சுன்னாவோட சம்மந்தப்பட்ட அதில் இருக்கிற ஒரு எல்லாமே இல்லை, ஒரு சில மக்கள். அப்போ ரெகுலராக அங்கே ஓடி இப்போ வயசாயிருச்சு, அதுலேருந்து வெளியே வந்துட்டார்.
அப்போது அவர் இப்போது வழக்கமாக என்ன செய்கிறாரு, இவங்களை எல்லாம் மீறி தான் ஃபுர்கான் பள்ளிக்கு வரும். அப்போ வந்தோன்னே செய்யணும், நம்மளும் ஓடிடணும், இல்லைன்னா நமக்கு அதோட நன்மை கிடைக்கும். அப்போ அது நன்மை என்ன கிடைக்கும்? அப்போ ஜனாசா குளிப்பாடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ஜனாசாவை குளிப்பாட்டுகிறார்களோ அவருக்கு 40 முறை அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். 40 தடவை நம்முடைய மறுமையில், நம்முடைய விசாரணையில் நம்முடைய 40 தடவை அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான். ரெண்டாவது, ஜனாசாவுக்கு கஃனிட்ட நபர்களுக்கு மெல்லிய அழுத்தமான ஒரு ஆடை, உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடிய மெல்லிய அழுத்தமான ஒரு ஆடையை சொர்க்கத்தில் நமக்காக பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அந்த ஆடையை யாருக்கு தரான்னு சொன்னால், மறுபடியும் சொர்க்கத்தில் நமக்கு மட்டும்தான் கிடைக்கும். சொர்க்கத்தில் யாரெல்லாம் ஜனாசா குளிப்பாட்டி அவங்களுக்கு 40 முறை பாவத்தை மன்னிக்கிறான், யாரெல்லாம் கஃன் பண்ணாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் மெல்லிய அழுத்தமான ஒரு ஆடை, உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெஸ்ஸை அல்லாஹ் மறுமையில் நமக்காக தரப்போகிறான். இப்போ சித்திரத்துல் முன்தஹா, அது பக்கத்தில் ஜன்னத்துல் மஹ்வா, மறுமையில் எல்லாம் நிர்வாணமாக தான் இருப்பாங்க. வேறு விஷயம், அது ஒரு மரத்துலேருந்து அந்த ஆடையை தயாரிக்கப்படுது. சித்திரத்துல் முன்தஹா வானத்தோட எல்லையில் ஜன்னத்துல் மஹ்வாங்கிற இடத்துல தான் நம்முடைய ஆடையோட ஃபேக்ட்ரி அங்கே தான் இருக்குது, ஜன்னத்துல் மஹ்வாவில். இப்போ இங்கேருந்து எல்லாத்துக்கும் போகும்போது நமக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு ட்ரெஸ்ஸு, அது யாருக்குன்னு சொன்னால் துனியாவில் கஃன் பண்ணவங்களுக்கு. அப்போ மறுமையில் இன்ஷா அல்லாஹ் அந்த ட்ரெஸ்ஸோடு நம்ம மறுமையில் சொர்க்கத்தை சந்திக்கும். இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுங்க. மறுமையில் அந்த ட்ரெஸ்ஸு நமக்கு தான் வேணும். அந்த ட்ரெஸ்ஸை நம்ம யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த ட்ரெஸ்ஸு யாரெல்லாம் மறுமையில் சொர்க்கத்தில் உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆடை எங்களுக்காக கொடுத்துறியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ். ஏன்னா 1 மணி நேரம் நம்முடைய வேலைகள்லாம் விட்டு இந்த அமல் செய்கிறோம். மற்ற அமலெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு போயிடலாம். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் மறுமையில் அது கிடைக்கும், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அது கிடைக்கும், ஒரு 2 ரக்காத் சுன்னத் தொழுதா மறுமையில் இது. ஆனால் எவ்வளோ நேரம் வகுப்பு ஒரு 2 மணி நேரம் ஆகிட்டு, நம்முடைய குளிப்பாட்டுறதுங்கிறது ஒரு 3/4 மணி டு 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரம் துனியாவுடைய உங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் விட்டு அதுக்காக செலவழிக்கிறதுனால மறுமையில் உங்களுக்கு 2 கிஃப்ட்டு. ஒன்று அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான், இன்னொன்று மறுமையில் சொர்க்கத்தில் உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடிய 9:30 மணி டைம் 9 ஆயிடுச்சு, முடிச்சிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆடையை மறுமையில் நமக்காக தருவான் இன்ஷா அல்லாஹ். அதிகமாக துவா செய்யுங்க, நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா சொல்லி முஸ்லீமான முறையில், இலகுவான முறையில் அல்லாஹ் நம்ம உயிரை கைப்பற்று, ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி உயிரை கைப்பற்றுற மாதிரி துவா செஞ்சுருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி துவாவை எல்லாம் அங்கீகரித்து இலகுவான முறையில் களிமா சொன்ன நிலையில் நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டு நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற ஒரு உயர்ந்த சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் தந்துடுவானாக. இந்த பணியை இன்ஷா அல்லாஹ் மரணிக்கிற வரையும் நம்ம செய்யணும்னு சொல்லி எல்லாமே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதிகமாக துவா செய்யுங்க. கேள்வி கேட்குறதுக்கு உண்டான டைம் இருக்கு இன்ஷா அல்லாஹ். பேக்கிங் பண்ணும்போது தான் இல்லை, கரண்டைக்காலுக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு பேக்கிங்க்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம், இல்லை காலுக்கு மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா தான் பேக்கிங் கரெக்டாக வரும், டைட் பண்ணி வரும். யாராவது ஏதாவது கேள்வி ஏதாவது கேட்டேங்க? ஜஃபீக் டைம் மணி 9 ஆச்சு, கேட்கலாம், ஏதாவது கேட்கலாமா? உது செய்கிறாங்க. ஜனாசா குளிப்பாட்டுறது உது செய்ய வேண்டியல. இப்போ தமிழகத்தில் ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க, ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு உது செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட புத்தகத்தில் நம்மளும் படித்தோம். ஆனால் அந்த ஹதீஸை அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய 3 மௌலவிகள் மறுக்கிறாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸுடைய வரலாற்று எழுதக்கூடிய மௌலவிகள் அவங்க இந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. தமிழகத்தில் ஜனாசாவுடைய பாட புத்தகத்தை அரபிக் காலேஜில் இருக்கிற பிரின்சிபால் அந்த ஹதீஸை மறுக்கிறாரு. அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே நம்ம பேசிட்டோம். அவங்க இந்த சைடு பேசுனாங்க, இந்த சைடு 3 மௌலவி டீ குடிச்சிருக்கும் போது கூட உட்காந்து பேசணும்னு நினைக்கிறேன். இந்த சைடு 3 மௌலையை இதை ஏற்றுக்கிறாங்க, இந்த சைடு 3 மௌலையை இதை மறுக்கிறாங்க. இப்போ ஜனாசா குளிப்பாட்டும் போது ஒது செஞ்சு வைக்கணுமா அப்படின்னா ஒது செஞ்சிட்டோம். அடுத்தது வாய் குப்பிளிக்கணும், பல்லு வைக்கணும். வாய் குப்பிளிக்கிறது வாய்க்குள்ளே தண்ணி ஊற்றி வெளியே குப்பிக்கிறது தான். அப்போ அதை நம்ம வாய்க்குள்ளே தண்ணி ஊற்றுறதெல்லாம் ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை. மற்ற மூக்கு, முகம், கை இதெல்லாம் கழுகலாம். வாய் குப்பிளிச்சாதான் ஒது, வாய்க்குள்ளே தண்ணி ஊற்றினா தான் ஒதுவோட சட்டத்தில் கை கழுகிட்டு வாய்க்குள்ளே தண்ணி ஊற்றி பல்லு வேணால் தேய்ச்சிக்கலாம், இல்லைனா வாய்க்குள்ளே தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ வாய்க்குள்ளே தண்ணி ஊற்றுற ஒதுவோட சட்டத்தில் தான் இருக்குது. இப்போ ஜனாசாட வாய்க்குள்ளே எப்படி நம்ம தண்ணி ஊற்றுறது? அதுக்கு அவங்க சில காரணங்களாக சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு அதுக்கெல்லாம் மௌலவிகளாக மறுக்கிறாங்க. அவர் புத்தகத்தில் அவருடைய அதை இமாம் வேண்டாம், அவர் தௌஹீத் மௌலவி, தௌஹீத் வட்டாரத்தில் இருக்கார் மௌலவி, அவர் புத்தகத்தில் எழுதியிருக்காரு. நம்ம அது புத்தகம் எழுதுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பதிவு செஞ்சிட்டோம். இதை ஃபஸ்ட்டே மறுத்த விஷயம் நீங்கள் திரும்பவும் அதை பதிவு போட்டிருக்கீங்க அப்படின்னு. அவர் கொஞ்சம் ஹதீஸில் தொடர்பு இருக்கிறனால அவர் கூட நம்ம கூட
நம்ம அவரோட பேச முடியல. அவருக்கு ஆப்போசிட் பேசுகிறதுக்கு தமிழகத்தில் 2 மௌலிகள் இருக்காங்க. அது சின்ன விஷயனால நம்ம அதை சிட்டிங் எல்லாம் உட்கார வைக்கல, எல்லாம் அதை தவிர்த்து போயிட்டோம். அதனால் நம்ம அதை தவிர்த்துக்கோம். இப்போ ஜனாசா குளிப்பாட்டு இன்னொரு செய்தி, ஜனாசா குளிப்பாட்டினவங்க குளிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் நமக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஜனாசா குளிப்பாட்டினவங்க சஹாபாக்கள் நாங்கள்லாம் சிலர் குளித்துக்கொள்வோம், சிலர் குளிக்க மாட்டோம் அப்படின்னு ஜனாசா. அப்போ ஜனாசா குளிப்பாட்டுறவங்க சிலர் குளிச்சுக்கலாம், இல்லைன்னா என்ன செய்யலாம், ஜனாசாக இருக்கிற துணியை கொண்டு போதுமானதாக நம்ம போட்டுக்கலாம். ஜனாசா தூக்குறவங்கெல்லாம் உது செய்யணும். ஜனாசா தூக்குறாங்கல்ல அவங்களாம் உது செய்யணும். நீ கபருக்கு போக வேண்டாம், போனால் டைம் ஆயிரும். அதனால் இன்ஷா அல்லாஹ் குளிப்பாட்டுறது ஏதாவது கஃபன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒதுவோட தான் இருக்கணும். சரியான ஹதீஸ் இருக்குது, ஒதுவோட இருக்கணும். இந்த ஹதீஸோட தான் வருது. ஜனாசா குளிப்பாட்டினவங்கள் நாங்கள் சிலர் குளிப்போம், சிலர் குளிப்ப மாட்டோம், சுமப்பவர்கள்லாம் தூக்குறவங்கெல்லாம் உதவி செஞ்சுக்கன்னு சொல்லி அந்த ஹதீஸோட தொடர் தான் அது. முடிச்சிடலாம் சார். இல்லை நீங்கள் துவா சொல்லி முடிச்சிருங்க சார். இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா.